இன்னைக்கு இருக்கிற பெரிய கிரௌட், கிறிஸ்தவ கிரௌட், விசுவாசத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிதான் இருக்கு. ஏன் இந்த கிரௌட் பத்தி நம்ம எங்க பேசணும்னா, நம்மளும் கிரௌட் கூட இருக்கோம். அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒட்டிக்கும். நிறைய பேர்ல வருவாங்க, ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அவிசுவாசம் உங்களுக்கு வந்துடும். விசுவாசம்னால என்னன்னு தெரியல, விசுவாச வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரியல. விசுவாசத்தின் டார்கெட் எத்தனை பேர் எடுக்கு நீங்க போய் கேட்டு பாருங்க. அப்படிதான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், இந்தந்த காரியங்களுக்காக விசுவாசிக்கிறேன், அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் அடையணும்னு விரும்புறேன். ஓகே, சில நேரம் வருஷங்கள் கூட உறுதியாக உங்களால் சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா நான் அடுத்து என்ன அடையணும்னு விரும்புறேன், அடுத்து நான் இதுக்காக ஜெபிக்கிறேன், அதுக்கடுத்து நான் இதுக்காக ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும் பார்த்தா நிறைய பேருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரம் இருக்கு, ஓகே, அதுக்கு எதிராக ஆவியின் வசனமாகிய பட்டயம் வருது. ஆமா, அதுல எப்படி பிளெஸிங் முக்கியமானது நீங்க சொல்றீங்க? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பிளெஸிங் வச்சு எப்படி நம்ம வார்ஃபேர் பண்ண முடியும்? ஆவிக்குரிய யுத்தம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பிசாச போய் முடிய பிடிச்சி இழுத்து அவனை அடிச்சு அவனை இது பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணி அப்படிலாம் பண்றது கிடையாது. ஆவிக்குரிய யுத்தமே இட் இஸ் லைக் டிபேட்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ். ஆவிக்குரிய யுத்தம்ன்றது கோர்ட் செட்டப்ல பாத்தீங்கன்னா கரெக்ட். கோர்ட்ல 2 லாயர் ரெஸ்லிங் பண்றது கிடையாது. இவர் அவருக்கு ஸ்டோன் கோல் ஸ்டன்னர் போட்டு அவன் ஏறி கயர்ல ஏறி குதிச்சு அந்த மாதிரி ரெஸ்லிங் மேட்ச் மாதிரி கிடையாது. இட்ஸ் ஆல் ஆர்கியூமெண்ட்ஸ். இவர் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான். சாசு வலிமையான ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறான். ஏன் நடக்காதுன்றதுக்கு சூழ்நிலையில காட்டுறான், சிச்சுவேஷன்ஸ் காட்டுறான், பீப்புளை காட்டுறான், நிறைய காரியங்கள் காட்டுவான். நம்புற மாதிரி இருக்கும், அப்படியே சொல்லுவான். ஆமா இப்படிதான் அப்படின்னு நிறைய சொல்லுவான். அப்போ அதுக்கு ஸ்ட்ராங் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ரெவலேஷன் ஆஃப்டர் ரெவலேஷன் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டியது அவசியம். வெறும்னா சமையல் குறி போட்டு பார்த்துட்டு போயிட்டு போனீங்கன்னா வயிறு பசி போயிருமா? ஸோ அதனால நீங்கள் செய்யணும், தினந்தோறும் கர்த்தரிடம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பிசாசின் தந்திரங்களோட நம்ம ஏற்று நிற்கணும். இப்ப Thank you, Father. Hallelujah. 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 Horra bantere la hantero re ancantero barontere bareo. Horra barantere herre ancantero ordere ancantero baro. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Rambatoro barontere baro. Thank you, Lord. 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 Reda rabatoro hontere gidoro barontere barontere. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Lord. ஆவிக்குரிய ஆழங்களை ஆண்டவரே கண்களை திறந்து எங்களுக்கு நீர் காட்டுவீராக. ஆவிக்குரிய ஆழங்களுக்குள் எங்களை எடுத்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Lord. மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்கள் இன்னும் திறக்கப்படட்டும், இன்னும் பிரகாசம் அடைவதாக. Thank you, Lord. Thank you, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எபேசியர் 6 அதிகாரத்துல போன வாரம் பார்த்தோம். அதுக்கே திரும்ப எபேசியர் 6 அதிகாரம். அதுல பிசாசின் தந்திரங்கள் அப்படின்னு பேசிட்டேன். 10 அந்த 17 வரைக்கும் வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் இந்த நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்
நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்துல இருந்து கிளம்புனாங்க. கிளம்பும் போது பாத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு அவங்க கிளம்பி அந்த கானானை கிராஸ் பண்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு. வெறும் 600 கிலோமீட்டர். ஈஜிப்ட்ல இருந்து இஸ்ரேலுக்கு 600 கிலோமீட்டர். ஸோ 600 கிலோமீட்டர் 40 வருஷம் கணக்கு. ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சுத்தி சுத்தி போக சொல்லிட்டாரு, நீங்க உள்ள போக லாய்க்கலன்ட்டாரு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 40 வருஷமா சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு. 40 வருஷமா விசுவாசமே இல்லாத ஒரு சந்ததி இருக்குங்க. 40 வருஷம் 40 இயர்ஸ் வந்து ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன். இப்படிலாம் இருக்குமா? ஆச்சரியமா இருக்கு. 40 வருஷம் அவிசுவாச சந்ததி. ஒரு பெருங்கூட்டத்துக்கு அங்க இருந்த மெஜாரிட்டிக்கு விசுவாசம் இல்லை 40 வருஷமா. யோசுவா காலேப் மட்டும் இருக்காங்க. நடுவில் அந்த யோசுவா காலேப் பத்தி யோசித்து பாருங்க. சிலர் அவங்களுக்கு கூட டவுட் வந்துருக்கலாம், நம்ம தான் தப்பா இருக்குமா, என்னடா ஒருத்தன் கூட நமக்கு இதாவே இல்லையே, எல்லாரும்ல அகேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிடலாம். 40 வருஷம். ஆனா கடைசியில அந்த 40 வருஷம் கழிச்சு அந்த அவங்களோட பிள்ளைங்க தான் வந்து அந்த அவிசுவாச சந்ததியோட பிள்ளைங்க தான் யோசுவா காலேப் கூட வந்து நிக்கிறாங்க, நின்று சுதந்திரிக்கிறாங்க. ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன், 40 வருஷம் எப்படி விசுவாசம் இல்லாம இருக்க முடியும்? இவங்க யாருடைய சந்ததியார்? ஆபிரகாமின் சந்ததியார். விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமின் சந்ததி 40 வருஷம் விசுவாசம் இல்லாம சுத்துது. இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தா 40 வருஷம் இல்ல, 400 வருஷமா விசுவாசம் இல்லை. மோசேக்கு முன்பாக விசுவாசத்திலே செயல்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தா யோசேப்பு தான். 400 அடிமைத்தனத்தின் வருஷமும் விசுவாசம் இல்லாத வருஷங்கள். விசுவாசம் இல்லாமல் இருக்க, அப்ப அதோட 40 சேர்த்துக்கோங்க, 440 வருஷம். எப்பா எவ்வளவு நாட்கள், எவனுக்குமே விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு 440 வருஷமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரிசனத்தை இழந்து விட்டார். எகிப்துல ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு கிடைச்சது. அது எதனால கிடைச்சது? சும்மா எதுவுமே கிடைக்காது பைபிள்ல, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எதனால கிடைச்சது? 40 வருஷம் யோசேப்புக்கு மூலமா கிடைச்ச நல்ல வாழ்க்கை எதனால கிடைச்சது? ஒரு மனுஷனுடைய சொப்பனம், ஒரு மனுஷனுடைய தரிசனம் ஒரு பெரிய குடும்பத்தை வாழ வைத்தது. யோசேப்புடைய 80 வருஷங்கள், அவன் அதிபதியா இருந்த 80 வருஷங்களும் வாழ்ந்தார்கள், சுகித்திருந்தார்கள். அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த ட்ரெண்ட். ஆல் பிகாஸ் ஆஃப் தி விஷன்ஸ் ஆஃப் ஒன் மேன். தரிசனம் இருந்தது. யாக்கோபு ஒரு தரிசனம் பார்க்கிறவன், யாக்கோபுடைய மகனான யோசேப்பும் தரிசனத்தை கண்டவன். அந்த தரிசனம் அவனை அவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு. தரிசனம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சும்மா இல்ல, பெரிய போராட்டம் நடக்குதுங்க. பெரிய யோசேப்பு வந்து வேதம் சொல்லுகிற சங்கீதம் 105 அவனை இரும்பு போட்டு ஒட்டுக்குனாங்களாம். அவன் கால்கள்ல வந்து இரும்பு. யோசித்து பாருங்க, ஒரு அரசால போகிறான்னு வாக்குத்தத்தம் வந்திருக்கு, இரும்பு போட்டுன்னு ஒடுக்குறாங்க. நாங்க இதெல்லாம் லாஜிக்கலா கனெக்டடா? ஹவு டு யூ ஈவன் எக்ஸ்பிளைன் திஸ்? திஸ் மேன் ஹஸ் விஷன். பட் அவனை வந்து சங்கீதம் 105 போட்டிருக்கு, கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் வந்து புடமிடப்பட்டான் என்று சொல்லுகிறது வசனம், அவனை புடமிட்டது. ஆனா அது இரும்பு போட்டு ஒட்டுக்கினார்கள் என்று. சோ தரிசனம் இருந்தா என்னவும் இருக்குது, இரும்பு போட்டு ஒடுக்குது கொஞ்சம் இருக்கு, கொஞ்ச காலம். அதான் கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். கொஞ்ச காலம் தான் அது. அதை எடுத்து போய் பெர்மனன்ட் சொல்லிடக்கூடாது. தரிசனம் இருந்தாலும் இப்படிதான் வாழ்நாள் நீ மிச்சக்காரனா இருக்குன்னு சொல்லக்கூடாது, தப்பு. யோபு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டான், அப்புறம் வந்து வெளியே வந்துட்டான். ஆனா அதை எடுத்து போய் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதான் நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, கொஞ்ச நாள் தான் கஷ்டப்பட்டான்.
நான் ஒரு அப்படி இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா 10-15 வருஷத்துக்கு மேல அதே மேக்ஸிமம்னு நான் நினைக்கிறேன். சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க 9 மாசம்ன்றாங்க. சரி அது எப்படி அவங்க கணக்கு பண்ணாங்க எனக்கு தெரியல. ஆனா அதிகபட்சம் 10 to 15 வருஷம் அவன் பிரச்சனை இருந்திருக்கலாம். அவன் நல்லா இருந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கான். அதுல ஒரு டைத்தோட கம்மியா தான் அவன் கஷ்டப்பட்டுருக்கான். அதுவும் அவன் கர்த்தரை அறியாதனால. அவனே சொல்றாங்க தெரியாது. தெரிஞ்சிருந்தா முதல்ல போட்டு தள்ளிருப்பான் பிசாச. சோ அது தெரியாதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். சோ ஓகே, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தரிசனம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரலாம். ஓகே, ஆனா கொஞ்சம் மாத்தி சொல்றேன். எல்லாருக்குமே பிரச்சனை வரும். தரிசனம் இருந்தாலும் வரும், இல்லைனாலும் வரும். தரிசனம் இருந்தா பிரச்சனையை சீக்கிரமா முடிச்சு வெளியே வந்துடலாம். புரியுதா? இப்படிதான் சொல்லணும் கரெக்டா. சும்மா அதாவது நெகட்டிவாவே சொல்லக்கூடாது. நானே மாத்த வேண்டியதா இருக்கு. சோ எல்லாருக்குமே பிரச்சனை வரும். யாராவது பிரச்சனை இல்லாம இருக்காங்களா? மோடி இருக்காரு, அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? பின்னாடி ஒருத்தன் வர்றான், அவன் அடுத்து நான் தான் சிஎம் அவன் வரட்டிட்டு இருக்கேன், அவன் எப்போ என்ன பண்ண போறான்னு தெரியாதுன்னு இவங்க பயந்து போய் உட்காந்துருக்காங்க. சோ அதனால யாருமே சந்தோஷம் பிரச்சனை இல்லாமலாம் இல்ல, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. நமக்கு நினைக்கிறோம் இங்க இருந்து பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு. இல்ல இல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா தரிசனம் உள்ளவன் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடுவான், சீக்கிரம் வந்துடுவான். ரொம்ப நாள் பிரச்சனை இருக்க மாட்டான். ஓகேயா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இங்க என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, தரிசனம் இல்ல. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லாதனால யோசேப்பு போன பிறகு அடுத்து தரிசனம் அப்படின்னு நான் சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையினால் வருகிற தரிசனத்தை சொல்கிறேன். கர்த்தர் பேசுறதுனால வர்றது. அது ஒரு சொப்பனத்தின் மூலம் யோசிப்பிட்ட பேசினாரு, மோசேட்ட முட்செடியில இருந்து பேசினாரு. ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருந்தார்கள். சோ வார்த்தை தான் தரிசனத்தை கொடுக்குது. பை தி வே, எனக்கு தரிசனமே இல்லை நீ சொன்னீங்கன்னா பைபிள் படிக்கணும்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு என்ன விஷயமே இல்லை பிரதர், ஒண்ணுமே இல்லை, அப்படியே ஏதோ போயிட்டு இருக்கேன்னா பைபிள் இன்னும் சீரியஸா படிக்கணும், இறங்கி படிக்கணும்னு அர்த்தம். படிச்சா உங்களுக்கு தரிசனம் வரும். தரிசனம் வந்தால் ஒருவேளை சிறைச்சாலைக்கு போற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க வெளியே வந்துடுவீங்க. மேன்மையாக உயர்த்தப்படுவீர்கள், கர்த்தருடைய கரத்திலே உயர்த்தப்படுவீர்கள். சோ தரிசனம் இல்லாமல் இருந்ததுனால பாத்தீங்கன்னா இவங்க 400 வருஷம் அடிமை ஆயிட்டாங்க. அடிமையாகி அதுக்கப்புறமும் கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். அதாவது இவங்களுக்கு நேரடியா வாங்குறதுக்கு நல்ல இது இல்ல, எபிலிட்டி இல்ல. சோ மோசே மூலமாக ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது, அழகான ஒரு தரிசனம். பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்துக்கு நான் உங்களை கூட்டு போறேன். உங்க பிதாக்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் வாக்கு பண்ணிட்டேன், அதனால நான் அந்த நிறைவேற்றாம இருக்க முடியாது, அவங்களுக்காகவாவது நான் பண்ணிடுவேன், அதையாவது நம்புங்கன்றது. உனக்கு செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லை, பரவாயில்ல, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பண்ணது அது வாக்கு பண்ணிட்டேன், யார் ஆனால் வாக்கு பண்ணிட்டு இஷ்டத்துக்கு மாத்த முடியாது, அதையாவது நம்புன்னு சொல்றாரு. ஆனாலும் தரிசனம் கொடுக்கப்பட்டும் பாத்தீங்கன்னா 40 வருஷமா வந்து அந்த தரிசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க உள்ளது போல எகிப்து தான் உள்ள இருந்துச்சு. 40 வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே தரிசனம் இல்லாம, விசுவாசம் இல்லாம, தரிசனம் இல்லாதனால விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாம 40 வருஷம் இத்தனை வருஷம் ஓட்டிட்டாங்க. ஒட்டி 40ஆவது வருஷம் கழிச்சுதான் அந்த அடுத்த சந்ததி வந்தப்பதான் அதுதான் விசுவாச சந்ததியா இருக்கு. யோசுவா காலேப வந்து கல்லெறியணும்னு இவங்க சொன்னாங்க அவங்க அப்பாக்கலாம். இவன் வந்து விசுவாசிக்கிறான், விசுவாசிச்சு கூட நிக்கிறான். அப்புறம் இது எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் சொன்னாரு மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னாரு. ஓகே, அப்ப விசுவாசம்ன்றது ஒரு மிஸ்ஸிங் கமோடிட்டியா சில காலங்களில் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது, ஆண்டவரால் அது கிடையாது, மனிதர்களால அந்த அந்த டைம்ல வாழ்ற ஜனங்களை பொறுத்தது இருக்கு. ஓகே, சோ இப்ப என்ன நம்ம பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய கிரௌடு, இன்னைக்கு இருக்கிற பெரிய கிரௌடு, கிறிஸ்தவ கிரௌடு, விசுவாசத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படிதான் இருக்கு. ஏன் இந்த கிரௌடு பத்தி நம்ம எங்க பேசணும்னா, நம்மளும் கிரௌடு கூட இருக்கிறோம், அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒட்டிக்கும், நிறைய பேர்ல வருவாங்க, ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்து எல்லாம் பண்ணுவோம்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அவிசுவாசம் உங்களுக்கு வந்துடும். சி என்னன்னா, விசுவாச வாழ்க்கை என்றாலே என்னன்னு தெரியல, விசுவாசம்னால என்னன்னு தெரியல, விசுவாச வாழ்க்கை என்றாலும் என்னன்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு, ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு.
போலீஸ் தேடுது அவரை. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாவின்னு ஒரு குரூப் படப்பட்டு இருக்கு. இன்னொரு குரூப் வந்து அவர் கட்சி தலைவர் ரேஞ்சில் வச்சிருக்காங்க. வச்சுட்டு வாழ்கன்னு இன்னும் சொல்லல, அடுத்த முதல்வர்னு சொல்லல, அவ்வளவுதான். அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ இது 2 குரூப் இருக்கு. சரியா? நான் ஒத்துக்கிறேன். இதுல இந்த அவர் சப்போர்ட் பண்றவங்க வந்து நன்மையை வாங்கிடலாம் ஊழியத்தின் மூலமாக. நானே என் நன்மையெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இல்லைன்னு சொல்லல. கர்த்தர் ஒரு ஊழியரை எடுத்து அபிஷேகித்து அவங்க மூலமா செய்யும்போது கர்த்தருடைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப அவர் உண்மையிலேயே என்ன பண்ணாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, the way people are obsessed with these things, either for or against, okay, that shows people are not connected with the life of faith. ஓகே. ஏன் சொல்றேன்னா, என்ன நடந்துட்டு இருக்கோ பூமியில அதுதான் பீப்புளை மூவ் பண்ணுது. ஃபெய்த்துக்கு ஒரு கிளாசிக் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது ஸ்மித் வில்சோர் சொன்னது. ஓகே. இது பைபிள்ல இருந்து தான் வந்திருக்கு. அதை வந்து எடுத்து அவரு சொன்னது. I'm not moved by what I see. I'm not moved by what I hear. I'm not moved by what I feel. அதாவது நான் பார்க்கிறதோ, நான் கேட்கிறதோ, நான் உணர்கிறதோ, இதை வைத்து நான் வந்து ஆடுறது இல்லை. என்னுடைய மூமெண்ட் இல்லை. அதுதான் இது வந்து ஃபெய்த்துடைய ஒரு கிளாசிக்கல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஸ்கிரிப்சரலி கரெக்ட். ஏன்னா விசுவாசத்துல செயல்பட்டவர்களை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய காரியங்களை சூழ்நிலைகளுக்கு எதிராக, உணர்ச்சிகளுக்கு எதிராக, எல்லா இன்புட்ஸ்க்கு எதிராக அவங்க செஞ்சிருக்காங்க. ஏன் இதை நான் இப்ப சொல்றேன்னா, if you want to live a life of faith, you cannot be moved by anything that's happening. Okay, you cannot be moved by anything that's happening. அதாவது இந்த பேஷனேட் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் வந்து நான் தேடி போலங்க. எனக்கு ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாலே அவன் ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்கான். அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது பக்கமா டைப் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் ஃபாரவும் டைப் பண்றாங்க, அகைன்ஸ்ட் டைப் பண்றாங்க. எங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல 2 பேருமே இருக்காங்க. சப்போர்ட் பண்றவனும் இருக்கான், எதிர்த்து பேசுறவனும் இருக்கான். ஸோ இவர்கள் எல்லாம் விசுவாசிகள். இவங்களுக்கு வேற வேலையே இல்லை போல இருக்கு. அப்படிதான் நினைச்சேன். இதுதான் இப்போ அப்சஷன். தே ஆர் மூவ்ட் பை வாட் இஸ் ஹேப்பனிங். இப்படி இருக்கும்போது விசுவாச வாழ்க்கை ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ இத்தனைக்கும் வந்து இப்ப இங்க நடக்கிற காரியங்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில பாதிக்கல. ஒரு மனுஷருக்கு அவர் குடும்பத்துல, அவர் வீட்டுல சில பிரச்சனைகள் எங்க போயிட்டு இருக்கு. தனிப்பட்ட முறையில யாருக்குமே பாதிப்பு இல்லை. ஆனா இது அப்சஷன்ல ஓடுது. இதை பத்தி டிஸ்கஸ் பண்றது, இதை பத்தி இவன் என்ன வீடியோ போட்டேன், அவன் எனக்கே நிறைய பேர் கால் பண்ணி சொல்றாங்க, இப்படி வீடியோ வந்துச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு. ஸோ டூ மச் அப்சஷன் அபவுட் திஸ். நானே கொஞ்சம் கவனிக்கலன்னா நானும் இந்த டிஸ்கஷனுக்குள்ள போயிருப்பேன். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆஹா என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தேவையில்லாத வேலை. அந்த மனிதருக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிற தப்பு இல்லை. சரியா? அவங்கனால அவர் ஒரு மாற்றம் வரணும், அந்த குடும்பம் இணைய வேண்டும், சந்தோஷமா அவங்க இருக்கணும், ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஜெபிக்கலாம், நல்லது, அது நம்முடைய கடமை, தப்பு இல்லை. ஆனா அப்சஷன் அபவுட் தீஸ் திங்ஸ். இப்படி போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு, இது நடக்குது, அது நடக்குது. என்ன நடந்தா நமக்கு என்ன? நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நானே யோசித்தேன். இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ். நம்ம எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இண்டிகேட்டர்ஸ். ஜாக்கிரதையா இருக்கணும். நோவாவின் நாட்கள்ல பேழையை உருவாக்கணும். நோவா கர்த்தர் உருவாக்க சொன்னாரு. அப்ப டிஸ்டிங்ஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தரை விசுவாசிக்காதவர்களுக்கும் விசுவாசிப்பவர்களுக்கும் டிஸ்டிங்ஷன் இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் சபைக்குள்ள வந்து பேழையை கட்ட சொல்லிட்டு இருக்காரு சில பேரை. ஏன்னா சபையே அது மாதிரி இருக்கு. எது மாதிரி இருக்கு? நோவா காலத்துல ஜனங்கள் மாதிரி இருக்காங்க. அது பாவிகளா இருக்கிறாங்க. நான் சொல்ல வரல, விசுவாசம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள். விசுவாச வாழ்க்கையே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அப்படின்னா என்னன்னே தெரியல. விசுவாச வாழ்க்கைனா என்ன? என்னுடைய எல்லாவற்றுக்கும் நான் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறேன், கர்த்தரை மட்டுமே சார்ந்து இருக்கிறேன் அப்படின்று வெறும் ஸ்டேட்மெண்ட் நிறுத்துறது இல்ல. இதை நடைமுறையாய் மாற்றுவதற்கு வாழ்க்கையை மாற்றி அமைப்பதுபடி கர்த்தருடைய வார்த்தையினால். இது ரொம்ப முக்கியம். இதுல லேபர் இருக்கு. என்ன லேபர் இருக்கு? நாட் செட்டிலிங் ஃபார் வாட் யூ சி. நீங்க பாக்குறது, உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல, என்ன நடந்துட்டு இருக்குல்ல, உங்க கையில என்ன இருக்கு அப்படின்ட்டு செட்டில் ஆகாம கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை நான் அனுபவித்தாக வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கலாம், ஓகே. ஆனா அப்படியே நான் இருக்க போதில்லை, நான் அனுபவித்தே ஆக வேண்டும்.
அதை நான் பின்தொடர்வேன். இன்றைக்கு அதை என்னால் அனுபவிக்க முடியவில்லை, அதற்காக என்னால் ஜெபிக்க முடியும். அதை நான் பெற்றே தீர்வேன் என்கிற வெறி எனக்குள்ளாக இருக்கிறது. நான் இதை அனுபவிப்பேன். ஏன்னா அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். இதை ஏசா உதாசீனப்படுத்தும் போல நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். நான் சுதந்திரித்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவோடு நான் அனுபவித்தே தீர்வேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க சகல நன்மைகளையும் விசுவாசத்தினாலே சுதந்திரித்தே தீர்வேன்ற ஒரு வெறி. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். தட்ஸ் நாட் த இஷ்யூ. பட் you may not have anything, but do you have that zeal? That is life of faith. See, விசுவாசத்தில் இருக்கிறவனுக்கு எல்லா நேரமும் எல்லாமே இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஓகே, அது கண்டிப்பா அப்படி இருக்காது. ஏன்னா விசுவாசிக்கிறவனே எப்படின்னா, அவன் இன்னைக்குல இருந்து நாளைக்கு ஒரு பெரிய டார்கெட் தான் வைப்பான். இன்னைக்கு இல்லாததான் இருக்கிறது போல அழைப்பான். எப்பயுமே விசுவாசி வாழ்கிறவன் டெய்லி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஜெரி சார் சொன்னாரு, மேன் ஆஃப் ஃபெய்த் வில் சே, 1981 சொன்னது, a man of faith will say, my God meets my needs if he does not have $1 million, or if he has $1 million. $1 million இப்போ எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியல, 81ல பெரிய அமௌண்ட் கண்டிப்பா. $1 million இருந்தாலும் கர்த்தர் தேவைகளை சந்திப்பாருன்னு சொல்லுவான். $1 million தேவைப்பட்டாலும் கர்த்தர் தேவைகளை சந்திப்பாருன்னு சொல்லுவான். அவன் தான் விசுவாச மனிதன் சொன்னாரு. he will never settle for what he has. கையில இருக்கிறது லிமிடெட் லைஃப் உங்களுக்கு போர் அடிக்கும், ஒரு மாதிரி விரக்தி இருக்கும். எஸ்பெஷலி கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அதன் அளவு, வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அளவு, அதுக்கும் அவன் லைஃபுக்கும் வித்தியாசம் இருந்தா அவனால பொறுத்துக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பிசாசு அவனை பத்தி சொன்னான்னா, இன்னும் நீ விழுந்துட்டே இருக்கன்னு சொன்னா, பிசாசை பார்த்து சொல்லுவான், என் சத்துருவே என்னை குறித்து மேன்மை பாராட்டாதே, நான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நான் எத்தனை விழுந்தாலும் எழுந்திரிச்சிட்டே இருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்னன்னா, எத்தனை வட்டம் விழுந்தாலும் 7 வட்டம் விழுந்தா 8 வட்டம் எழுந்திருப்பேன், 8 வட்டம் விழுந்தா 9 வட்டம் எழுந்திருப்பேன், எந்திரிச்சிட்டே இருப்பேன். எனக்கு தோல்வியே கிடையாது, ஜெயத்தை நோக்கி நான் போயிட்டே இருக்கேன்னு சொல்றவன் தான் விசுவாச மனிதன். எல்லாத்துக்கும் மேலாக உண்மையான விசுவாச மனிதன் சுதந்திரங்களை குறித்து சீரியஸா இருப்பான். அது குறித்து இரவும் பகலும் அது கர்த்தர் தனக்கு வைத்திருக்கிறது என்ன, அதை நான் அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும். எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போக மாட்டான். சரிங்க, நம்மளா உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம், அப்படியே ஒரு பொழுதை போக்குவோம் அப்படின்னு சொல்லி உட்கார மாட்டான். ஓகே, நான் சொல்றது ஏதோ ஒரு நாள் வெளியே போறது அதெல்லாம் தப்புன்னு சொல்லல, அப்படி சொல்லல, அந்த இடத்துல சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, செட்டில்டு மைண்ட் செட்டுக்குள்ள வர மாட்டாரு. He'll always be inching forward, moving forward. அப்படி இருக்க ஒருத்தனுக்கு இந்த மாதிரி டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் டைம் இருக்காது. ஆண்டவர் சில பேரை ஜபிக்க சொல்லிருக்கலாம் அவருக்காக, ஆனா டிஸ்கஸ் பண்ண சொன்னாரா? நீங்க எல்லாம் உட்காந்து பேசுங்க, ஃபேஸ்புக்ல போய் போட்டு கமெண்ட் போட்டு சேட் பண்ணி அடித்தடி பண்ணுங்கன்னு சொன்னாரா? இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசுறதுக்கு டைமே இருக்காது. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு நிறைய டைம் இருக்கு, இதுதான் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நிறைய பேர் அவங்க ஊழியர் அப்படிலாம் போட்டுக்கிறாங்க, நாங்க தேவ ஊழியத்தை செய்யறோம், என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் மூவ்ட் பை திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங். ஓகே, சோ அதான் பார்த்தா அப்பதான் நான் யோசித்தேன், இது ஏறக்குறைய அது மாதிரிதான் இருக்கு. விசுவாசத்தின் டார்கெட் எத்தனை பேர் இருக்கு நீங்க போய் கேட்டு பாருங்க. ஆஸ்க் பீப்பிள் how many of them have targets of faith. அப்படிதான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், இந்த காரியங்களுக்காக விசுவாசிக்கிறேன், அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் அடையணும்னு விரும்புறேன். ஓகே, சில நேரம் வருஷங்கள் கூட உறுதியாக உங்களால சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா நான் அடுத்து என்ன அடையணும்னு விரும்புறேன், அடுத்து நான் இதுக்காக ஜெபிக்கிறேன், அதுக்கடுத்து நான் இதுக்காக ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும் பார்த்தா நிறைய பேருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க விசுவாச வாழ்க்கைன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சபைக்கு போகணும், காணிக்க கொடுக்கணும், அப்புறம் பைபிள் ஏதாவது படிக்கணும், அப்புறம் அப்படியே ஓட்ட வேண்டியதான், மற்றபடி அது என்ன நடக்குதோ நடந்துட்டு போகுது. நம்ம வாழ்க்கையின் மேல் இருக்கிற காரியங்களை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் ரோமர் பவுல்ல சொன்னதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படிலாம் இல்லாதவங்க விசுவாச வாழ்க்கை அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்படிப்பட்டவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆத்ம பாரத்தோட கூட இருக்கலாம். ஓகே, ஆனா அதெல்லாம் அவங்க எது செஞ்சுட்டு இருக்காங்கன்னு புரியணும். அவங்களுக்கு ஒரு ஹாபி வேணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர், இல்லைன்னா போர் அடிக்கும், அதனால எந்தையா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர சீரியஸா இல்லை. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால யோசுவா காலை எப்படி அந்த அவிசுவாச ஜனக்கூட்டத்தின் மத்தியில இருக்க வேண்டியதா இருந்தாலும் தங்களை காத்து கொண்டார்களோ அதே போல நாமும் காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எங்கெங்க யார் யாரை கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். பேழையை கர்த்தர் சபைக்குள் என்று ஆயத்தப்படுத்த முடிவு உணர்த்தி கொண்டிருக்கிறார்.
ஏன்னா நிறைய பேர் விசுவாசம் இருந்தவங்க அப்புறம் இல்ல, போயிட்டாங்க, விலகிட்டாங்க. 2 காரணத்தால் விசுவாசத்துல விலகுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு வந்து அவங்களுக்கு எல்லாமே நல்லா நடந்தா விலகிடுவாங்க சில பேர். லைஃப் கம்ஃபர்டபிள் ஆயிட்டா விலகிடுவாங்க. இல்ல ரொம்ப டஃப் ஆனாலும் விலகிடுவாங்க. 2மே விலகுறவங்க இருக்காங்க. ஓகே. ஆகவே நாம் வந்து விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. தொடர்ந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்த ப்ராஜெக்ட் என்ன, அடுத்த ப்ராஜெக்ட் என்ன, விசுவாசத்தின் மேல் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நீங்கள் விழுந்து போகாம இருப்பீங்க. தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு இருந்த வரைக்கும் பத்சேபால் பிரச்சனை வரவே இல்லை தெரியுமா? என்ன யுத்தத்துக்கு போறது நிறுத்தினானோ பிரச்சனை ஆச்சு. சிம்சோன் இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்த வரைக்கும் பிரச்சனை வரல. பெலிஸ்தர்கிட்ட போய் அங்க இருக்க ஒரு பெலிஸ்தர்கிட்ட போய் சண்டை போட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை வரல. என்னைக்கு பெலிஸ்தருடைய ஒரு வேசியை பார்த்து போய் அங்க போய் தங்குறதுக்கு போனானோ பிரச்சனை வந்துச்சு. ஓகே. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தடுத்து நின்று விடக்கூடாது, எதை எக்காரணம் கொண்டு எதை குறிச்சோம். சோ நீங்களே யோசிச்சு பாருங்க, விசுவாசத்துக்காக என்ன 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 அடுத்து என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க? சம்டைம்ஸ் வந்து இந்த விசுவாசத்துல நம்ம ஜெயிப்பதற்கு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு வகையில் வசதியா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை வச்சுக்கலாம் டார்கெட்டா, இதுல இருந்து நான் வெளியே வர வேண்டும். இந்த பிரச்சனை என்னை இப்படி கீழே தள்ளி இருக்கிறது, என்ன அமுக்கி என் தலையில உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, அப்படிதான் காணப்படுது, என்னால யோசித்து பார்க்க முடியல என்ன நடக்குதுன்னு. ஆனால் மீகால நான் சொன்ன சத்துருவே என்னை குறித்து மேன்மை பாராட்டாத, என்னை விழுந்து போன குறித்து நான் திரும்ப எழும்புவேன், கர்த்தர் என்னை எழுப்புவார். உன் தேவன் எங்கே என்று உன்னை பார்த்து சொல்லுகிறவள் வெட்கத்தினால் மூடப்படுவாள் என்று மீகாயேல்ல வருது. பிசாசு குறிக்குது, பிசாசின் அசுத்த ஆவியில குறிக்குது. நம்மகிட்ட வந்து அப்படியே பேசிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா, சில பேர் சத்தம் கேட்டே இருக்கு, தேவன் எங்க, ஆண்டவர் எங்க, உன் வாழ்க்கையில் எங்க, காணன்னு வெட்கத்தினால் மூடப்பட போகிறார். சரியா? வெட்கத்தினால் மூடப்பட போகிறார். நீங்கள் விசுவாசத்தின் ஜெயத்தை அனுபவிக்க போகிறீர்கள். சோ அதனால இன்னைக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்குனாலே உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா கிடையாது, அப்படிலாம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சரியா? உங்கள் விசுவாசம் அதை மேற்கொள்ள போகிறது. தொடர்ந்து விசுவாசத்தில் நில்லுங்கள், தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போங்க, பிடிச்சு நில்லுங்க, மேற்கொள்வீர்கள். சோ அதனால ஆண்டவர் நீங்க நோவாட்ட சொன்ன மாதிரி உன்னை இந்த சந்ததியிலே எனக்கு முன்பாக உத்தமனாக கண்டேன் இன்னைக்கு சபையில சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து மற்றவங்க நரகத்துக்கு போறாங்க. ஆனா நரகத்துக்குலாம் யாரும் போல, ரட்சிக்கப்பட்டவங்க நரகத்துக்கு போறாங்கன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, அவர்கள் சுதந்திரிக்க மாட்டாங்க. They will not inherit because they are not bothered about that. They are very happy with whatever they have. கர்த்தர் அடியனுக்கு ஒரு நல்ல குடிசை வீடை கொடுத்துருக்கார், ஸ்தோத்திரம் இருக்காங்க. அவங்க இன்ஹெரிட் பண்ண மாட்டாங்க இதையும். சரியா? குடிசை வீடு ஒரு பேட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். வாட் எவர் தே ஹேவ் தே வெரி சாட்டிஸ்ஃபைட். கவர்னட்ல என்ன சொல்லியிருக்கு அதெல்லாம் அவங்க முக்கியத்துவம் இல்லை. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம், பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 10 கட்டளைகள், கற்பனைகள் இருந்தது. பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமானவைகள் உள்ள இருந்தது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள. இன்றைக்கு நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்ப நம்முடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும்னா புதிய உடன்படிக்கை உள்ள இருக்கணும். அதனுடைய காரியங்கள் அது என்ன சொல்லுகிறது என்கிறது இருதயத்துல இருக்கணும், உள்ள இருக்கணும். மகாபரிசுத்தம் தகுந்த மாதிரி நம்முடைய இருதயத்தின் உள்ள இருக்கணும் அது. ஓகே. அப்படி இல்லை நிறைய பேருக்கு. அப்படி இல்லாதனாலதான் ஏதோ போதும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால வந்து ஐயோ எனக்கு கூட யாரும் இல்லையே அப்படிலாம் நினைக்காதீங்க. நோவா குடும்பத்தோட எத்தனை பேர் போனாங்க? எத்தனை குடும்பம் கூட போச்சு? தனியா தானே போனாரு. எல்லாரும் அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால அப்படிலாம் யோசிக்க கூடாது. யோசுவா காலேப் தனியா தான் 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டமான மக்கள்லாம் அங்க சப்போர்ட்டுக்கு இல்லை. ஆனால் ஒரு 40 வருஷம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா மேபி போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு 30 வயசு வரும்போது ஒரு சின்ன பசங்களாம் வந்திருப்பாங்க, வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க உட்காந்து கதை கேட்டிருப்பாங்க. நீ சொல்லுங்க எங்க அப்பா வேஸ்ட், நீங்க சொல்றதை கேட்கறோம்னு வந்து கேட்க வந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி இருக்கும். மாறி 40 வயதாகும்போது 80 வயதாகும் 40 வருஷம் முடிஞ்சப்ப யோசுவா கூட ஒரு பெரிய சேனையா இருந்தது. பெரிய பெரிய திரக்கூட்டமான ஜனங்கள்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். நாங்க அப்படிப்பட்ட சந்ததி வர்ற வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டும். இப்ப இருக்கிறவங்களை கரை சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை அவன் தண்ணிக்குள்ள கவுத்திடுவேன். சரியா? அதனால யூதால வர்ற போட்டிருக்கு, பயத்துடனே ரட்சித்துன்னு. ஏன் அப்படி போட்டிருக்குன்னா, நீ போய் நெருப்புல இருந்து யாரை இழுக்கிற, நீ போய் உனைய உள்ள இழுத்துட்டான்னா. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் உதவி செய்யறோம் அப்படிலாம் நினைக்க முடியாது. கர்த்தர் நடத்தினா உதவி செய்யுங்க. உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொடுங்க.
சரியா? ரைட். ஸோ இவ்வளவு நேரம் பேசவே நினைக்கல இது, பட் எனக்கு இது பேசணும்னு ரொம்ப உணர்த்தப்பட்டேன். ஆகவே இன்னைக்கு இதுல பிசாசின் வஞ்சகங்கள், தந்திரங்கள் போனதுல நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த தந்திரங்கள் எப்பொழுது ரொம்ப ஆக்டிவா கிரியேட் செய்யுது, எப்ப இந்த தந்திரங்கள் ரொம்ப ஆக்டிவா கிரியேட் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் வாக்குத்தத்தத்தை நெருங்க நெருங்க ரொம்ப ஆக்டிவா கிரியேட் செய்யும். அப்சலோம் என்ன செய்வானா, தாவீது ராஜாவுடைய அரண்மனையின் வாசல் நிற்பானா. யாரோ ஒருத்தன் வந்து தாவீது நீதி கேட்கணும், அதாவது அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ராஜாவின் இடத்துல போய் தன் காரியத்தை சொல்லி அவனுக்கு நீதி நியாயத்துக்காக போகணும் அப்படின்னு அவன் போகும்போது, இவன் அந்த அலங்கத் வாசல்ல, கேட் வாசல்ல நின்றுக்கிட்டு அவன்கிட்ட வந்து உன் கதை என்கிட்ட சொல்லுன்னு கேட்பானா. கதையெல்லாம் சொல்லி முடிச்சனே அவன்கிட்ட சொல்லுவானா, இப்ப உன் கதை ரொம்ப கரெக்ட், நியாயமா இருக்கும், உங்க கதை நியாயம் இருக்கு, ஆனா ராஜாட்ட இதை பத்தி கேட்க யாருமே இல்லை. போய் கேட்க நீ சொன்னாலும் வேஸ்ட், உங்க யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன பாவம், நிலைமை பாவம், என்ன பண்றது, ரொம்ப நல்லவனா இருக்கு, ஆனா ராஜாட்ட போய் வேஸ்ட், உனக்கு ஒன்றும் நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். ஆனா இவன் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருவான் போல இருக்கு, இவனுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் இவனுடைய யூடியூப் பேஜ் கொடுத்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணு, நோட்டிபிகேஷன் இது பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லி இவன் டேட்டா பூரா இனிமேட் இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக மாதிரி. இப்படி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்னா, பிரசாந்த் கிஷோர் ஐடியா கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு பேசியிருக்கான், பெருங்கூட்டமான ஜனங்கிட்ட பேசியிருக்கான். பேசி இஸ்ரவேலுடைய இருதயம் எல்லாம் அவனை சார்ந்து போயிச்சான். எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்களாம், அப்சலோம் மாதிரி யாரா இருக்காங்களா, எவ்வளவு கன்சர்ன்டா இருக்காரு, அவர் மட்டும் ராஜாவா இருந்தா எப்படி இருக்கும், தாவீது வேஸ்ட், ஒன்னதுக்கு லாய்க்கல அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்கான், ஹார்ட் ஒர்க். சரியா? சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிதான் பிசாஸ் பண்றான். ராஜ சமூகத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள், தேவன் முன்பாக நிற்கிறீர்கள், அது நம்மால் உண்டானது இல்லை, அவரே அதை செய்துட்டார், அவருடைய ரத்தத்தினாலே பாவங்கள நம்மை கழுவி அப்படி பிதாவாகிய தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களாக்கி வச்சுட்டார், ஆசாரியர்களாக்கி வச்சுட்டார். we are standing before the throne of God. அங்க நின்றுகிட்டு இருக்கோம். ஆனா அங்க நிக்கிற இடத்துல இவனும் வர்றான், வந்து நம்மகிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அப்சலோம் சொன்ன மாதிரியே உன்னுடைய கதை நியாயமா இருக்கு. ஏன் அநேக விசுவாசிகள் பாவம் செய்யறாங்க அப்படின்னா, அவங்களோட பிசாஸ் கன்வின்ஸ் பண்றான், உனக்கு ஒன்று ரிக்வயர்மெண்ட் நியாயமானது, ஆனா அதை மீட் பண்ற இடத்துக்கு மீட் பண்ற மாதிரி ஒண்ணும் இல்லை, கர்த்தரும் அது இன்ட்ரெஸ்டடா இல்லை. அதனால நீ என்ன பண்ணு, நீயே உன் வழியை தேடிக்கோ, உலகத்துல போய் ஐடியா கேளு, எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்றதுன்னு கேளு, உலகம் கொடுக்குற ஐடியா ஃபாலோ பண்ணி. இப்படிதான் நிறைய பேர் பாவத்துல போறாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்க அஃபேர்ல போறதுல காரணம் இப்படிதான். அந்த அப்சலோமினாவிதான் வந்து பேசுது, அது வந்து சொல்லுது, உனக்கு உன் குடும்ப வாழ்க்கை உருப்படாம போச்சு, நாசமா போச்சு, தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்ட, இனிமேட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, இப்படிதான் இருப்ப, இதெல்லாம் பத்தி கர்த்தர் கவலைப்பட மாட்டாரு, அவரை உன்னை வச்சு என்ன யூஸ் பண்ணலாம்னு தான் யோசிப்பாரு, ஆத்தும ஆதாயம் பண்ணுவாரு, ஜனங்களை ஹீலிங் தான் பண்ணுவாரு, உன் மூலமா ஜனங்களுக்கு வேலையை வச்சுட்டு விட்டுருவாரு, உன்னைய பத்தி அவருக்கு எந்த கவலையும் கிடையாது, அதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாரு, அதனால நீயே ஏதாவது பண்ணிக்கோ, நீயே போய் வேற ஏதாவது மனுஷர்கள், உலக மனுஷன் என்ன பண்றான் அதே மாதிரி நீ பண்ணிக்கோன்னு சொல்லி இப்படிதான் சொல்லுது. அதனாலதான் இவங்க போய் மாட்டுறாங்க. இந்தியாலாம் இப்பதான் வர ஆரம்பிக்குது, அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸ் இந்த கதைகள்லாம். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பிராஸ்டியூட்டோட மாட்டிருக்காங்க, மாட்டி பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. இது 30 வருஷ கதை, 30-40 வருஷமா பெரிய பெரிய ஆட்கள் மாட்டிருக்காங்க. இந்த மாதிரி அது எந்த அளவு போயிடுச்சுன்னா, அவங்க இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து நடக்கதான் செய்யும், ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு சொன்னது? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அப்சலோம் நாய் வந்து வஞ்சிக்குது. சோ சத்ருவின் தந்திரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராஃப்டி, ரொம்ப ரியலிஸ்டிக்கா பேசும், ரியலிஸ்டிக்கா பிக்சர்ஸ் காட்டும். ஓகே, சோ குறிப்பா கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும்போதுதான், வாக்கு பண்ணப்பட்ட காரியங்களை குறித்து அதை சுதந்திரிக்கிற இடத்துக்கு நம்ம நெருங்கும் போதுதான் இது அதிகமா வருது. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் கூட பாத்தீங்கன்னா, அந்த யோசுவா கூட போன அந்த 10 பேர், யோசுவா காலம் கூட 10 பேரு வஞ்சிக்கப்பட்டது கானான் தேசத்திலே, எகிப்துல இல்ல, கானான்ல வந்துட்டாங்க, தேசத்துக்கே வந்துட்டாங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பெண்டிங். என்ன பெண்டிங்? இவர்கள் போய் யுத்தம் செய்ய வேண்டும். இவங்க யுத்தம் சொன்னா இவங்க கூட செய்ய போறது யுத்தம். இவர்கள் போறாங்க, யார் யுத்தம் செய்ய போறா? உபாவம் 9 மாதிரி கர்த்தர் யுத்தம் செய்ய போறாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்தப்போ வந்து சொல்றான், இவர்கள் உன்னை காட்டிலும் பலவான்கள், அவனை பாரு, ராட்சசனை பாரு, அவன் கையை பாரு, காலை பாரு, எப்படி இருக்கான் பாரு,
வேகமா எல்லாரும் சொல்லிட்டு வந்தேன், நான் காணானுக்கு போறேன், கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார், எல்லாம் சுதந்திரிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். பாத்தியா எவ்வளவு பெரிய ஆள் நான் நிறுத்தி வச்சிருக்கேன், பாத்தியா இவனை தாண்டிடுவியா நீ அப்படின்னு சொல்லுவான். அப்படிதான் சொன்னான் அவங்கிட்ட. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டு போனாங்க. பிசாசின் தந்திரங்கள் அப்படிப்பட்டது. அதனால உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி தாட்ஸ்லாம் நல்லா மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான், இனிமேல் தப்பிக்கவே முடியாது, கதை முடிஞ்சு. இப்படிலாம் தாட் வருதுன்னா இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள் என்று அடித்து சொல்லுகிறேன். வேற ஒண்ணுமே கிடையாது. 100% பிசாசின் தந்திரங்கள். சரியா? சோ இப்ப இந்த தந்திரங்கள் இல்லைன்னு பைபிள் சொல்லல, கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுது. இப்பவே சொல்லிடுறேன், தந்திரங்கள் கண்டிப்பா இருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்லலாம், பிரதர் நீங்க தந்திரம்ன்றீங்க, உண்மையிலே பிரச்சனை இருக்கே, உண்மையிலே ராட்சசன் இருக்கானே, உண்மையிலே கோலியாத் இருக்கே, உண்மையிலே இந்த வியாதி இருக்கே, உண்மையிலே இந்த பலவீனம் இருக்கே, உண்மையிலே இந்த பிரச்சனை இருக்கே, இது எப்படி நீங்க தந்திரம்னு சொல்றீங்க? அங்கங்க தந்திரம் வருதுன்னா இந்த பிரச்சனை ஒண்ணு ஜெயிச்சிரும் சொல்றாங்கல்ல, அதுதான் தந்திரம். கோலியாத் வந்து நின்னா 40 நாள், கோலியாத்தே தந்திரம் கிடையாது. கோலியாத் வந்து நிக்கும் போது இவங்களுக்குள்ள பயம் வந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் தந்திரம். ஆஹா இவ்வளவு பெரிய ஆளா, இன்னும் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கான், இவ்வளவு பெரிய ஈட்டி வச்சிருக்கான், அவன் முன்னாடி இவ்வளவு பெரிய கேடகத்தை வச்சு ஒருத்தன் வர்றான், இவனை எப்படி நம்ம மேற்கொள்றது, அதுதான் வஞ்சகம். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இந்த வஞ்சகம்னு சொல்றதெல்லாம் சீரியஸா எடுக்கிறது இல்ல. இல்ல பிரதர் பிரச்சனை இருக்கு பிரதர், நீங்க ஒரு டிசப்ஷன் சொல்றீங்க, பிரச்சனை இருக்குன்றது இல்லைன்னு யாரும் சொல்லல, இருக்கு. தாவீது வந்து இங்க கோலியாத்தே இல்லைன்னு சொல்லல. என்ன கோலியாத்தே காணா, நீங்க எல்லாம் கோலியாத் யாரு கோலியாத்னா என்ன அப்படிலாம் அவன் கேட்கல. அவன் வந்து கோலியாத்தை பார்த்தான். ஆனா அவன் சொன்னா, நீ விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் உள்ளவன், அப்படின்னா என்னோட உடன்படிக்கை இருக்கிறது, சர்வ வல்ல தேவன் என்னோட உடன்படிக்கையில் இருக்கிறார், அவர் என்னோட உடன்படிக்கையில் இருக்கிறதுனால நான் உன்னை ஜெயிப்பேன்னு சொன்னான். சோ வஞ்சகம்ன்றதே வந்து இந்த அந்த பிரச்சனையை காட்டி இது ஒண்ணு ஜெயிச்சிரும், இங்க உன் கதை முடிஞ்சிருச்சு, நம்மை வனாந்தரத்திலே கொன்று போடுபடி கர்த்தர் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார், இதுதான் வஞ்சனை. ஓகே, சோ ஜாக்கிரதையா இருங்க. இது இந்த மாதிரி சத்தங்கள்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து நான் இன்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், இமோஷன்ஸோட மிக்ஸ் ஆகி பேசுவான். அப்படியே உங்களுக்கு ஒரு பயம் வரும், ஒரு படபடப்பு வரும், ஒரு கவலை வரும், அப்படியே ஒரு ஏதோ அமுக்கிற மாதிரி இருக்கும், பேச்சு மூச்சு வராது, கை கால் ஓடாது, அப்படியே ஸ்டக் ஆயிருவீங்க, ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிருவீங்க, ஜோன் அவுட் ஆன மாதிரி உட்காந்துருப்பீங்க. இதெல்லாம் வஞ்சகம் வந்து சேர்ந்து பண்ணுது, அமுக்கியா பாக்குது. சோ இப்ப இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, நான் இன்னும் அதை பேச ஆரம்பிக்க முடியுமானே தெரியல, ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு நேரம், கொஞ்ச நேரம் போவோம் இன்னைக்கு. இப்ப இந்த வஞ்சகத்தை எதிர்த்து நிற்பதுக்கு திராணி உழவு ஆகும்படி அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கு. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எல்லாம் செய்யுன்னு போட்டிருக்கு. நிறைய காரியங்கள் இருக்கு, எல்லாமே அற்புதமான காரியங்கள். அதுல ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு நான் பேசுறேன். 17 அதோட 2வது பகுதி, ரட்சணியனும் தலை சீரா, அது வந்து முதல் பகுதி. 2வது பகுதியில வருது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். The sword of the spirit, which is the word of God. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், அதான் பேச போறேன். சோ நிறைய காரியங்கள் இருக்கு, கச்சை, ரட்சணியம், தலை சீரா. ஆனா இது வந்து இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு இந்த இந்த மற்ற எல்லா காரியங்களுமே இதோட கனெக்டடா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ரட்சணியம் எனும் தலை சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். How do you get saved? Not just the salvation, you get saved many times from many things. You get saved by faith, which is by the word of God. வார்த்தையினால வருது. ஓகே, நீதி என்னும் மார்க்கவசம், நீதி எங்க இருந்து வருது? கர்த்தருடைய வாசனையிலிருந்து, வார்த்தையிலிருந்து வருது. அப்புறம் வேற அங்க சொல்லப்பட்டிருக்க மற்ற காரியங்களை பாருங்க, சத்தியம் எங்க இருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. சோ எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வருது. ஆகவே இந்த வசனமாகி ஆவியின் பட்டயம் என்பது sword of the spirit அப்படின்றது
வந்து கர்த்தருடைய வார்த்தை இது வந்து எல்லாரோட கனெக்டடா இருக்கு. இதனுடைய இப்ப சோர்ட் ஆஃப் தி ஸ்பிரிட்னா என்னது சொல்றது? இப்ப பிசாசு கூட சண்டை போடணும் கர்த்தருடைய வார்த்தை வச்சுனா ஓகே. பிராக்டிகலா ஹவ் டு யூ டு தட்? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட்? எதை வச்சு எது அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு ஒரு அதோடைய ஒன் ஆஃப் த என்ன சொல்லலாம், அது சப்டிவிஷன் நிறைய போட்டு பிரிச்சோன்னீங்க. கர்த்தருடைய வார்த்தைனா எதெல்லாம் குறிக்குது, அங்க எங்கெல்லாம் அடங்கி இருக்குன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம், அது அடங்கி இருக்கிறதுல ஒரு முக்கியமான காரியம். ஓகே, அதை தான் நான் பேச போறேன். ஆவியின் வசனம் ஆகிய பட்டயத்துல அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை, த பிளெஸிங். ஓகே, ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை பத்தி பேச போறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து பிரித்து எடுப்பது, அதை தியானிப்பது, அது வந்து எப்படி பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஆதியாகமம் 13:3-4. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும், தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எதை தொழுது கொண்டானா? அங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை எந்த நாமத்தை தொழுது கொண்டான? அங்க வந்து எந்த நாமத்தை தொழுது கொண்டான்? ஆதியாகமம் 32:29. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். என்னாகும் 6:23. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் இப்ப காட்டுறேன். ஒண்ணு வந்து யாக்கோபு நடந்தது. அவன் கர்த்தரோடு போராடி முடிக்கும் போது உன் பேர் என்னன்னு கேட்டாரு. அவன் சொன்னா யாக்கோபுன்னு. அப்போ உன் பேர் இனிமேட்டு யாக்கோபுல இஸ்ரவேல் என்னப்படும் சொன்னாரு. அடுத்து இவன் உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டான். அப்போ ஒரு என் பேரை நீ எது கேட்கறன்னு ஆசீர்வதிச்சார். அவன் இங்க சொல்றாரு மோசேட்ட ஆரோனுடைய ஆசீர்வாதத்தை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கிடையாடுவார் சொல்லிட்டு திரும்ப வந்து கடைசியில் சொல்றாரு, இவ்விதமாக என் நாமத்தை இஸ்ரேல் ஜனங்கள் மேல கூறணும் ஆரோன் புத்திரரு, அப்படி கூறும்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப இந்த நாமத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இருக்க தொடர்பை பாருங்க. நான் இது முன்னாடி இதை நோட்டீஸ் பண்ணதே கிடையாது பைபிள்ல. there is a connection between the name of God and blessing. ஓகே, இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, கர்த்தர்னு வர்றது வந்து யாவே அப்படின்னா அப்படின்னு அந்த யெகோவா யாவேனாலுமே the Lord அப்படின்னு அர்த்தம். the boss. அவர் வந்து தன்னுடைய பேரை அவன் சொல்லும்போது ஐ எம் த பாஸ்ன்றார். அவ்வளவுதான், நான் தான் பாஸ். நீ எதெல்லாம் பாஸ் நினைக்கிறோம் அதுக்கெல்லாம் பாஸ் நான் தான். த பாஸ் ஆஃப் ஆல் பாசஸ். ஐ எம் த பிக் டாக் சொல்லுவாங்க கம்பெனில, டாப் டாக். அதுதான் நான், இருக்கிறதுல டாப் நான் தான், எனக்கு மேல யாரும் இல்லை. அப்படிதான் அந்த நேம் தான் அவன் சொல்லிட்டு இருக்காரு. சரியா? அப்ப அவன் என்ன நாமத்தை தொழுது கொண்டான் அப்படின்னா, இதுல வந்து ஒரு பர்டிகுலர் நேம் எதுவுமே இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் தொழுது கொண்டது ஆசீர்வதிக்கிறவர். அப்படிதான் அவரை தான் தொழுது கொண்டான். ஏன்னு பாத்தீங்கன்னா, தினமும் 12ஆம் அதிகாரத்தை அவனை முதல் பார்க்கும்போது அவன் என்ன சொல்றாரு, உன் தகப்பனிட்டு உன் இனத்தை விட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உனக்குள் பூமி வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் பேசிக்கிட்டே இருக்காரு திரும்ப. அப்ப அவனுக்கு ஒரு பேர், அப்புறம் அவரே சொல்லிக்கிறார், பேர் கேட்டாலே ஆசீர்வதிக்கிறார் வந்து. அப்புறம் ஆரோன்ட்ட சொல்றாரு, என் பேரை சொல்லு. எப்படி சொல்ல, என்னத்த சொல்லனா, ஆசீர்வதி, அதான் என் பேருன்றது. போதும் சொன்னாலே என் நாம அவங்க வந்துடும் அப்படின்றார். அப்ப God has equated blessing to his name.
பழைய ஏற்பாட்டை அப்படிதான் அவர் முத பாக்குறாரு. ஏன்னா விழுந்து போன ஆதாமின் சந்ததியிலிருந்து இவங்களாம் பிரித்து எடுக்கிறாரு. இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பத்தி என்னமோ தெரியாது. இவங்க வந்து சாபத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள், கஷ்டத்துல இருக்கிறவங்க, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் அழைக்கிறார். அழைத்து உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணும்போது மறுபடியும் ஆசீர்வதிச்சுட்டே இருக்காரு. அதை அவங்க பார்த்துட்டு தான் அவனும் ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்கு அதனாலதான் ஆசீர்வதிக்கிறான். எவ்வளவு அவர் ஆசீர்வதிக்கிறவரை எவ்வளவு பார்த்திருக்கான் பாருங்க. கம்யூனிகேஷன்ல இருந்துட்டே இருந்திருக்கான். அதனாலதான் அவன் கூப்பிட்டு சொல்றான், நீங்க வாங்க 2 பேரும் நான் ஆசீர்வதிக்க போறேன். பின்னாடி யாக்கோபுக்கு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறான். அப்புறம் மோசே இஸ்ரேல் புத்திரர் எல்லாரையும் கோத்திரங்களையும் பேர் பேரா சொல்லி ஆசீர்வதிக்கிறான். ஏன்னா இவங்கெல்லாம் தேவனோட ரொம்ப இன்டராக்ட் பண்ணுவாங்க. தேவனை சந்தித்தவர்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது அது வந்து அவருடைய ஒரு தன்மையாகவே அவங்க பாக்குறாங்க. அவரு தன்மைன்றோட தாண்டி நேமா இருக்கு. So look at the elevation of the blessing in the word of God. Okay. So இப்ப நீங்க கேட்கலாம், இது எப்படிங்க தந்திரத்துக்கு எப்படிங்க இது கவுண்டர் இதா இருக்கு? பிசாசின் தந்திரம் இருக்கு. ஓகே, அதுக்கு எதிராக ஆவின் வசனமாகிய பட்டயம் வருது. ஆமா, அதுல எப்படி பிளெஸிங் முக்கியமானது நீங்க சொல்றீங்க? அதுக்கு என்ன சம்பந்தம்? பிளெஸிங் வச்சு எப்படி நம்ம வார்ஃபேர் பண்ண முடியும்? பிளெஸிங் வச்சு எப்படி வார்ஃபேர் பண்ண முடியும்? வார்ஃபேரை கரெக்டா புரிஞ்சவங்களுக்கு புரியும். இப்ப வார்ஃபேர்னால என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது இப்ப யோசிக்கணும். ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன? ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன? ஆவிக்குரிய யுத்தம்னா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பிசாச போய் முடிய பிடிச்சி இழுத்து அவனை வந்து அடிச்சு அவனை இது பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணி அப்படிலாம் பண்றது கிடையாது. ஆவிக்குரிய யுத்தமே வந்து இட் இஸ் லைக் டிபேட்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ். ஆவிக்குரிய யுத்தம்ன்றத கோர்ட் செட்டப்ல பாத்தீங்கன்னா கரெக்ட். கோர்ட்ல வந்து 2 லாயர் ரெஸ்லிங் பண்றது கிடையாது. இவர் அவருக்கு வந்து ஸ்டோன் கோல் ஸ்டன்னர் போட்டு அவன் வந்து ஏறி கயர்ல ஏறி குதிச்சு அந்த மாதிரி ரெஸ்லிங் மேட்ச் மாதிரி கிடையாது. இட்ஸ் ஆல் ஆர்கியூமெண்ட்ஸ். இவர் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான். லா இருக்கு, லாவை வந்து இன்டர்பிரட் பண்றாங்க. ஒரு லாயர் ஒரு விதமா பண்றான், இன்னொரு லாயர் ஆப்போனன்ட் லாயர் வேற விதமா பண்றான். அவங்க கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்றான். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ். அந்த ஆர்கியூமெண்ட்ஸை வச்சுதான் எல்லாமே முடியுது. பேச்சு, இட்ஸ் வேர்ட்ஸ். கோர்ட்ல வந்து there's no fight, there are only words spoken, words exchanged. இவன் ஒன்று சொல்றான், அவன் சொல்றான். ஃபைனலி அவர் ஒரு வேர்டு சொல்றாரு. யாரு? ஜட்ஜ். அவர் என்ன சொல்றாரோ அந்த வேர்டு ஃபைனல் ஆகுது. அதுபடி தீர்ப்பு நடக்குது. இதுதான் கோர்ட்ல நடக்கிறது. இந்த மாதிரிதான் வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கு. நம்ம அறுவடை பத்தி நான் சொல்லியிருக்கேன், ஹார்வெஸ்ட் பத்தி சொல்லியிருக்கேன், வெஞ்சன்ஸ் ஆஃப் காட் பத்தி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எப்படி நம்ம செய்யறோம்? we declare with the mouth. ஸோ என்ன நடக்குதுன்னா, இப்படி இதுதான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எங்க இடத்துல வருது நான் சொல்றேன். இதுதான் ஆக்சுவல் விஷயம். ஆர் இப்படிதான் இருக்கணும். இது வந்து this is the right method or right way for everybody. ஒரு விசுவாசி இருக்கிறான், அவன் வந்து ஒன்னும் தெரியாம இருக்கான். அவனுடைய வாக்குத்தத்தங்கள் பத்தியோ கர்த்தர் அவனுக்கு வச்சிருக்கிற காரியங்களை பத்தியோ எதுவும் அறிவு இல்லாம இருக்கான். பிசாசு அவனை கண்டுக்க மாட்டான். பிசாசு ஃப்ரீயா விட்டுருவான். ஏன்னா ஏற்கனவே பை டைம் கர்த்தர் அறியாம இருக்கும்போது பிரச்சனை எல்லாம் இருப்பான். அதனால பிசாசுக்கு ஒரு பிரச்சனை ஃப்ரீயா விட்டுருவான். பட் திடீர்னு அவன் வந்து ஏதோ ஒரு நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிக்கிறான். ஆசீர்வாதங்களை பற்றி, கர்த்தர் தனக்கு வச்சிருக்கிற நன்மைகளை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சோடனே அது அவனுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் உருவாக்கணும்னே அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அதை பத்தி, ஆஹா, நான் இவ்வளவு நாள் ஒன்றும் தெரியாம வாழ்ந்துட்டேனே, கஷ்டத்துல வாழ்ந்துட்டேனே, இந்த நன்மைகளை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறத அனுபவிக்க முடியாம வாழ்ந்துட்டேனே, கர்த்தருடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியல, நன்மைகளை அனுபவிக்க முடியல, அவருடைய ஆவியின் அனுகிரகங்களை அனுபவிக்க முடியாம வாழ்ந்துட்டேனே, இப்ப எனக்கு வேணும், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அவனுக்கு வந்து கன்விக்ஷன் வந்தனால ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்க ஆரம்பிச்சோடனே பிசாசு சகலவித வஞ்சனைகளையும் அவன் நோக்கி அனுப்பிவிடும். ஓகே, ஏன்னா இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சு இவன் சில காரியங்களை வாய் திறந்து பேசி இருக்கிறான், கர்த்தரிடத்துல கேட்டு இருக்கிறான், சூழ்நிலைகளை பார்த்து இவன் பேசி இருக்கிறான், ஏதோ பண்ணிருக்கான். வாயை திறந்து சில காரியங்களை அவன் பேசி இருக்கிறான். அவன் பேசினோடனே இப்ப என்ன நடக்குதுன்னா, பிசாசு அவனும் சிலது பேசுறான். நேரடியாக பேசுறதுல சிந்தனைகள் மூலம் பேசுறான், தாட்ஸ். இங்க வந்து இட்ஸ் நாட் நமக்கு முன்னாடி பிசாசு வந்து சத்தமா பேசுறது கிடையாது. அவன் தாட்ஸ் மூலமா பேசுறான் நம்ம கூட. ஸோ நம்மளும் தாட்ஸ் லெவல்ல அவன் கூட சண்டை போடுறோம். ஓகே, ஸோ அவன் வந்து சொல்றான், இதெல்லாம் அவனுக்கு நடக்காது, இதெல்லாம் வராது அப்படின்றதுக்கு வெறும் வாய்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கான சூழ்நிலைகளையும் அவன் சில வேலை பார்க்கறான். சில மனிதர்களை தூண்டி விடுகிறான், சில காரியங்களை தடை பண்ணும்படி வைக்கிறான்,
சில காரியங்கள் அவங்க லேட் ஆக ஆரம்பிக்குது, டிலே வர ஆரம்பிக்குது, இந்த மாதிரிலாம் அவுட் சைடு நடக்குது. அந்த ஒவ்வொரு காரியத்தோடு சேர்ந்து சில தர்க்கங்கள் வருகிறது, சில ஆர்குமெண்ட்ஸ் வருது. ஸோ அது என்ன செய்யணும்னு நினைக்குதுன்னா, நம்மை நிலைக்குள்ளே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம இனிஷியலா பேசணும் பார்த்தீங்களா, எதுக்காக ஜெபித்தோம் பார்த்தீங்களா, அந்த காரியங்களை விட்டு விட்டு இறங்கிடணும். சரி, நடக்காது போல இருக்கு, நடக்கிற மாதிரி தெரியல, நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டேன். ஒரு ஒரு விதமான சோர்வை கொண்டு வரும். ஒரு ஒரு வஞ்சகம் என்ன தெரியுமா, அவன் இந்த மாதிரி நீங்க ஆவிக்கிற யுத்தத்தில் நின்று கொண்டிருப்பான் அப்படின்னா, சில காரியங்களாக தொடர்ந்து நிக்கிறீங்க. யூஆர் புட்டிங் ஃபார்த் ஆர்குமெண்ட் ஆஃப்டர் ஆர்குமெண்ட். எப்படி கர்த்தருடைய வார்த்தையை வச்சு பேசுறீங்க, ஜெபிக்கிறீங்க, இன்னும் கர்த்தர் அதாவது என்னன்னா, எப்படி எப்படி நீங்க ஆர்குமெண்ட் ஆஃப்டர் ஆர்குமெண்ட் பண்ண முடியும்னா, நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஒரு வசனத்தை அப்படியே திரும்ப சொல்லிட்டே இருந்தா போதும். அப்படி கிடையாது. டு கோ டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட், காட் வில் கிவ் யூ ரெவலேஷன் ஆஃப்டர் ரெவலேஷன், நியூ ரெவலேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. அறுவடைக்காக ஜெபம், ஹார்வெஸ்ட்காக ஜெபம் பண்றீங்களா, டெய்லி காட் கேன் கிவ் யூ நியூ ரெவலேஷன் அபௌட் ஹார்வெஸ்ட். புதுசா பேசுவாரு. அந்த ஒவ்வொரு ரெவலேஷனும் இஸ் a நியூ ஆர்குமெண்ட். கோர்ட்ல நடக்கிற மாதிரி நேத்து ஒன்று சொல்லுவீங்க, இன்னைக்கு போயிட்டு சொல்றீங்க. இல்ல, புது வெளிப்பழக்கத்தை கொடுக்குறாரு. எப்படி கோர்ட்ல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லுவான், அதை யோசிச்சு ஒரு கவுண்டர் கொடுக்கணும். சரியா, சொல்லணுன்றக்கா ஏதாவது சொல்ல முடியாது, ஒரே பாயிண்ட் திரும்ப சொல்ல முடியாது. அவன் முன்னாடி என்ன சொன்னானோ அதுக்கு அகேன்ஸ்டா இப்பயுமே கொஞ்சம் அதை கவுண்டர் ப்ரொடக்டிவ், சாரி, அதை கவுண்டர் பண்ணி சொல்லணும். அதை மிஞ்சின மாதிரி ஏதாவது சொல்லணும். சரியா, இப்போ ஒருத்தன் சொல்றான், இவன் கொலை பண்ணதை நான் கண்ணால பார்த்தேன்னா, இவன் கொலையே பண்ணல, இவங்கால பண்ணலன்றதுக்கு இவன் சாரி ப்ரூஃபோட ஏதாவது பேசணும். அப்படி கொஸ்டின் கேட்கணும். சரியா, சும்மா இவனுக்கு தோன்றலாம் பேச முடியாது. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா, பிசாசு வலிமையான ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறான். ஏது நடக்காதுன்றதுக்கு சூழ்நிலையில காட்டுறான், சிச்சுவேஷன்ஸ் காட்டுறான், பீப்புள காட்டுறான், நிறைய காரியங்கள் காட்டுவான். நம்புற மாதிரி இருக்கும், அப்படியே சொல்லுவான், ஆமா இப்படிதான் அப்படின்னு நிறைய சொல்லுவான். அப்ப அதுக்கு ஸ்ட்ராங் கவுண்டர் ஆர்குமெண்ட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். உங்கள் ஆவியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்தை உங்கள் ஆவி பெற்றுக்கொண்டு உங்களுக்கு போதிக்கிறது. உங்க மைண்ட் அதுக்கு எதிராக கவுண்டரா பேசுது. Your mind fights based on the argument received from the revelation. So அதுக்காக தான் பாத்தீங்கன்னா, தினந்தோறும் ரெவலேஷன் ஆஃப்டர் ரெவலேஷன் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டியது அவசியம். சரியா, இது அதுவே நான் கேட்கணும்னு நினைச்சேன், எத்தனை பேர் இதெல்லாம் சீரியஸா டெய்லி பண்றீங்கன்னு. சும்மா இது வேற மெசேஜ் மட்டும் கேட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இது சமையல் குறிப்பு பார்த்துட்டு போன கதையாயிரும். சமையல் குறிப்பு பார்க்கறது நல்லது, செய்யணும்ல. வெறும்னா சமையல் குறிப்பு போட்டு பார்த்துட்டு போயிட்டு போனீங்கன்னா வயிறு பசி போயிருமா? சோ அதனால நீங்கள் செய்யணும், தினந்தோறும் கர்த்தரிடம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, ஏன்னா பிசாசின் தந்திரங்களோட நம்ம எடுத்து நிக்கணும். இப்ப சோ என்ன நடக்குதுன்னா, அவன் ஒண்ணு சொல்றான், ஏன் நடக்காதுன்றதுக்கு அதுக்கு நம்ம ரெவலேஷன் கவுண்டர் பண்றோம். சரியா, பவர் ஆஃப் பிளெஸிங், ஆசீர்வாதத்தின் வல்லமை. ஆசீர்வாதம் என்னெல்லாம் செய்கிறது, எப்படிலாம் செய்யுது அப்படின்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் எடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை தேடி எடுக்கணும். அதுக்காக நேரம் செலவிட்டு அதை கர்த்தருடைய ஆவியின் உதவியோடு எடுக்க வேண்டும். ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை பற்றின வெளிப்பாடுகளை அதிகமா எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதனுடைய மேக்னிடியூட் பத்தி என்கிட்ட பேசுங்க, அதனுடைய டெப்த் பத்தி என்கிட்ட பேசுங்க, அது எப்படி கிரியை செய்கிறது அப்படின்றது குறித்து என்கிட்ட பேசுங்க. I want to know more. I want to know how it functions, how it works, and how can I appropriate in my life in these situations. இது மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. ஏன்னா இந்த வஞ்சகத்தை தான் பேசிட்டு இருக்கேன். பைபிள்ல யாக்கோபே ஒரு வஞ்சிக்கிறவன், அவனே ஒருத்தையும் வஞ்சிக்க பார்த்தான்னா அது லாபான். 1 நம்பர் ஃப்ராடு. சரியா, வஞ்சனையின் தகப்பன் பிசாசு, பொய்யின் பிதானா, வஞ்சனையின் பிதா இவன், அவனோட அசிஸ்டன்ட். சோ எப்படி வஞ்சிக்கிறது, அப்படி இந்த குறுக்கு புத்தி சில பேர் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும். அதான் லாபான். யாக்கோபு சொல்றான், அவங்க சிஸ்டர்ஸை கூப்பிட்டு, சாரி ஒய்ஃபை கூப்பிட்டு, மனைவிகளை கூப்பிட்டு சொல்லுகிறான். லேயால், அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் தான். லேயால் ராகேல் கூப்பிட்டு சொல்றான், உங்கள் தகப்பன் 10 முறை என் சம்பளத்தை மாத்தினான். இப்படி எங்கேயா பாத்துருக்கீங்களா? சரி, ஹைக் கொடுத்துருப்பாரு, ஹைக் கொடுக்கல. இங்க என்னன்னா, இந்த ஆடுன்னா அந்த இடத்துக்கு போயிடுவான். எந்த ஆடு இவனுக்குன்னு சொல்றானோ அவன் எடுத்து போயிடுவான்.
இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்ட்ட இருந்து காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல இருந்ததுதான். The power of blessing was working on Jacob. See, இன்னைக்கு என்னன்னா நம்ம எல்லாருமே ஏதோ லாபான் மாதிரி ஆட்களை சந்திக்கிறோம். ஓகே, ஒருவேளை ஒரே ஆளா இல்லாம இருக்கலாம், பல சூழ்நிலைகள் சேர்ந்து லாபான் மாதிரி நம்மகிட்ட இருக்கலாம். சில நேரம் மனிதர்கள் எதுவும் சூழ்ச்சி உங்களுக்கு எதிராக பண்ணாம இருக்கலாம், சூழ்நிலைகளே சூழ்ச்சி பண்ணுச்சுன்னா அப்படி நடந்தா என்ன பண்றது? நான் என்னங்க பண்றது? இது ஒண்ணு நடந்தா ஒண்ணு நடக்க முடியாது. ஸோ லாபானுக்கு ஈக்குவலண்டா வந்து இன்னைக்கு சூழ்நிலைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கு, வஞ்சிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் இருந்தது, ஆபிரகாமோட ஆசீர்வாதம் இருந்ததுனால இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஒரு மனுஷனை மேற்கொண்டான். எந்த அளவு மேற்கொண்டான்னா, அடுத்த அதிகாரத்துல வந்து லாபானோட பையங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, யாக்கோபு எங்க சொத்தெல்லாம் திருடிட்டான், அந்த அளவுக்கு கொடுத்தார் கர்த்தர். அவன் என்ன ஏமாத்த பாக்குறானோ அது ஆண்டவர் கவுண்டர் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து. ஏன்னா ஆசீர்வாதம் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. சில பேர் ரொம்ப ஞானமா கேட்கறவங்களா இருக்காங்க. அவங்க கேட்பாங்க, ஞானம் நினைச்சுட்டு கேட்பாங்க, கேக்குறாங்க, என்ன பிரதர் யாக்கோபுனா கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ண மாதிரியே தெரியலையே, அதுவா எல்லாம் நடந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் தெரியல, பண்ணலன்னு சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. அவன் ஒருவேளை கர்த்தர் பெத்தேல பேசினது அவன் எவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து பைபிள் கிடையாது. பெத்தேல கர்த்தர் பேசினது இருந்தது, ஆபிரகாம் அவனுக்கு சொன்ன கதைகள்லாம் இருந்திருக்கும், ஈசாக்கு சொன்ன காரியங்கள்லாம் இருந்திருக்கும் மைண்ட்ல. அதான் அவன் மறுபடியும் யோசித்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அதை அந்த நாட்கள்ல பிள்ளைகளோடு பேசி அதெல்லாம் விவரித்து சொல்லி தான் அவங்க ரிமைண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் ஹேபிட் இருந்தது. இன்னும் அவங்க டைனிங் எல்லாம் பண்ணும்போது யூத கலாச்சாரத்துல கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுவாங்க. அதை கர்த்தரே சொல்லியிருக்காரு, நீ குமாரன்லாம் சொல்லணும், எகிப்துல எப்படி விடுதலை அப்படின்னு சொல்லணும், செங்கடலை பத்தி சொல்லணும், இதெல்லாம் விவரித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவங்க அப்படி அதை மறுபடியும் கூட அசைப்படுற மாதிரி கர்த்தர் செய்யற காரியங்களை பேசி அப்படி ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. பேசி அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆனா எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்றேன், நம்ம பயங்கரமா மெடிடேட் பண்ணணும்னு சொல்றேன். யாக்கோபு எந்த அளவுக்கு ஏதோ பண்ணிருப்பாரு நான் நம்புறேன். ஆனா அதெல்லாம் கூட பயங்கரமா மெடிடேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? ஏன்னா மிகப்பெரிய வஞ்சகமே என்னன்னா, நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உடையவர்கள்ன்றதை பிசாசு மறைச்சு வச்சிருக்காங்க. சோ நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்கிறதே ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபீட்ல தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு லோவர் பாயிண்ட்ல தான் ஸ்டார்டிங்கே இருக்கு. அதே ஒரு பெரிய வஞ்சனை நம்மள அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. இது எப்படின்னா, நீங்க வந்து ஒரு கடைக்கு பொருள் வாங்க போறீங்க. ஓகே, ஒரு அந்நேரம் உங்கள்கிட்ட காசு இல்லாத ஒரு நிலையில நீங்க போறீங்க. ஹோட்டல் சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட 200 300 தான் மொத்தமே இருக்கு. அப்படின்றப்ப நீங்க வந்து அந்த 200 300 மெனு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவீங்க. ஆனா சப்போஸ் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அங்க ஹோட்டல்ல உட்காந்துருக்கீங்க, அந்நேரம் நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டு விட்டேன், ஒரு 10,000 உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விட்டேன்னு வைங்க. இன்னும் உங்களுக்கு தெரியல, நெட்வொர்க் இல்லாதனால மெசேஜ் வரல உங்களுக்கு. சோ நீங்க என்ன, இன்னும் உங்களுக்கு என்ன தெரியல, உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல 10,000 வந்துருச்சு உங்களுக்கு தெரியல. சோ 10,000 உங்க அக்கௌண்ட்ல இருக்கு, உங்க கார்டை போய் நீங்க கடையில ஸ்வைப் பண்ணீங்கன்னா 10,000க்கு கூட நீங்க சாப்பிடலாம். அவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் இப்போ உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா உங்களுக்கு இது தெரியாம இருக்கிறதுனால நீங்க 200 ரூபாய்க்கே சாப்பிட்டு இருக்கீங்க. சில ஹோட்டல்ல 200 ரூபாய்க்கு ஊறுகாய் மட்டும் தான் கொடுப்பாங்க. சோ வெறும் ஊறுகாய தொட்டு தொட்டு நாக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆசீர்வாதத்தை பற்றி கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம்னா வெறும் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் மட்டும் கிடையாது. ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறவரோடு சம்பந்தப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுகிறதுக்கான வேலையை கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு செய்கிறார். இது வெறும் விஷயம் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பாருங்க உங்களுக்கு. எபிரேயர் 1:14 சொல்லுது தேவதூதர்களை குறித்து, இவர்களெல்லாம் ரட்சிப்பை அடைய போர்கள் நிமித்தம் அவர்களுக்காக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா. அதையெல்லாம் நாட் மினிஸ்டரிங் ஸ்பிரிட் சென்ட் ஃபோர்த் டு ஹெல்ப் தோஸ் ஹூ அட்டைன் சால்வேஷன். ரட்சிப்பை சுதந்திரிகள் நிமித்தம் அவர்களுக்கு உதவி செய்யும்படி அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? ஒரு அர்த்தம் சொல்ற பாருங்களேன். ஆதியாகமம் 24 அதிகாரம், அதுல 6-7 வசனங்கள் நினைக்கிறேன். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஆபிரகாமுடைய வீட்டு வேலைக்காரனுக்கும் அந்த எலியேசர் நினைக்கிறேன் பொண்ணு பார்க்க போனான் ஈசாக்கு. அவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு கான்வர்சேஷன். அவன் ஆபிரகாம் சொல்லிட்டான், நீ இந்த ஊர்ல பொண்ணு பார்க்க கூடாதுப்பா, எங்க ஊருக்கு போயிரு,
கானானியர் வேணாம், ஏன்னா கானானியர் சபிக்கப்பட்டவர்கள், அவர் அழிக்கப்பட போகிறவர்கள், எமோரியர், அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இல்லை. ஸோ இங்கேருந்து நீ எடுக்கக்கூடாது. நீ வந்து பொண்ணு எனக்கு பையனுக்கு எடுக்கிறது வந்து நீ ஹாரானுக்கு போகணும், இல்லை மெசபோட்டேமியாவுக்கு போ, என் சொந்த ஊருக்கு போ, யூஃப்ரட்டிஸை கடந்து போய் அங்கிட்டு போய் எடுத்துட்டு வா, பொண்ணு கூட்டு வா, என் நிலத்தார் இடத்துக்கு போயிட்டு வான்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது அவன் கேட்கறான், ஐயா எல்லாம் நல்லதுதான், ஆனா ஒருவேளை அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிச்சுன்னா உங்க பையன் நாங்க கூட்டிட்டு போவா, இல்லைன்னா இங்கேயே லோக்கலாகி கூட்டு பார்த்துருவான்னு கேட்கறான். ஆபிரகாம் சொல்றேன், எக்காரத்துக்கு என் பையனை கொண்டு போயிடாத, ஏன்னா அங்க இருந்தா கர்த்தர் வர சொன்னாரு, திரும்ப அதே இடத்துக்கு என் பையனை கொண்டு போயிடாத சொல்றான். நான் சேவிக்கிற தேவன் தன்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார், அனுப்பி அந்த பொண்ணு கிளம்பி வர செய்வார். கேட்கறேன், எப்படியா பொண்ணு வரும்? இல்ல, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். சோ ரட்சிப்பை அடையிறதுக்கும் அனுப்பப்படும் பன்னியுடைய ஆவிகள் தான் இப்படிப்பட்ட டே டு டே விஷயங்கள்ல நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தருடைய சேனை நமக்காக இருக்கிறது. அப்ப கர்த்தர், ஏன்னா 24:1 பாத்தீங்கன்னா அங்க இப்படிதான் போட்டிருக்கோம், கர்த்தர் ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். வெள்ளியும் பொண்ணுடைய சீமான ஆபிரகாம் இருந்தான், அவனுக்கு எல்லாமே இருந்தது, குறைவில்லை, எல்லா விதத்திலும் சகல விதத்திலும் அவ்வளவுதான், எல்லாம் அடங்கிடுச்சு, எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். சோ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து அங்க பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை பேங்க் பண்ணி தான் அவன் சொல்றான், அப்பா என்னோட உடன்படிக்கை இருக்கு, உடன்படிக்கை இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் என் தலையில கிரீஸ், பவர் ஆஃப் பிளெஸிங், ஆசீர்வாதத்தின் சக்தி என் வாழ்க்கையில வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அது என் வாழ்க்கையில வேலை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட முடிச்சு மாதிரி சுச்சுவேஷன், இது ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் தான். அந்த பொண்ணு எப்படி வரும், எப்படிங்க வரும்? அவன் நியாயமா கேட்கறான், எப்படிங்க வரும்? முன்பின் பார்த்தது இல்லை, நம்ம 2 தரு தள்ளி இருக்கோம், அடிக்கடி பார்த்துருப்போம், பேசிருப்போம், ஓகே. என்ன ஃபேமிலி பத்தி ஒண்ணும் தெரியாது, இதெல்லாம் தெரியாது, நான் சொல்றேன் சொன்னா அதை நம்பணும்ல, நம்பி வரணும்ல, இவ்வளவு தூர தேசத்துக்கு வரணும்ல, இதெல்லாம் வருமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்றப்ப, இல்லப்பா ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கு, அப்படி இருக்கிறதுனால கர்த்தர் தூதன் அனுப்பி இதெல்லாம் செய்வார். ஆசீர்வாதத்தை நாம் அறிந்து கொண்டு விசுவாசிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஆசீர்வாதத்தை அப்படி எடுத்துக்கொள்கிறவர்களா நாம் மாறுவோம் என்று சொன்னால், தேவ சேனை நமக்காக கிரியை செய்யும். இது நம்ம பண்றது இல்லை, நம்ம போய் தேவதூதன் நீ போயிட்டு வா இதெல்லாம் செய்யணும்னு சொல்றது இல்லை, கர்த்தரே செய்வார். கர்த்தரே தூதர்களை பயன்படுத்துகிறார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், அவர்கள் உன் பாதம் கல்லில் இடாதபடி உன்னை சுமந்து கொண்டு போவார்கள். சோ ஏஞ்சல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லி செய்ய வைக்கணுமானே எனக்கு தெரியல. நாம் கர்த்தருடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் அதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டோம், அதை நாம் பற்றி கொள்கிறவர்களாய், அதை சீரியஸா எடுக்கிறவர்களாய், அதை விசுவாசிக்கிறவர்களாய், அதை கொடுக்கிற தேவன் மேல பற்றுதலுள்ளவர்களாய், அவரை முழுமையாக நம்புகிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், தொடர்ச்சியா நம்புகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தரே அதுக்கான வேலைகளை செய்கிறார், தூதரை அனுப்பி. சோ இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த பவர், சக்தி, பிசாசின் வஞ்சனைகளிலிருந்து நம்ம தப்பு வைப்பதற்கு மிக மிக முக்கியமானதா இருக்கு. ஏன் நான் இதை இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, ஆவியின் வசனமாகிய பட்டயம்னு நிறைய பேர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, வெறும்னா வந்து இப்ப பைபிள் வந்து ஒரு வெப்பன் மாதிரி, இதை வச்சு பிசாசை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து அடிதடி இல்லை, இங்க அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த அடிதடி இல்லை, இது ஆர்கியூமெண்ட். அப்ப அவன் ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வந்து எப்படி சாபம் உன் வாழ்க்கையில கிரியேஷன் சொல்றான். எப்படிங்க பிசாசு நேரடியா சொல்லவே மாட்டான். அவன் வந்து என்ன சொல்லுவான், சொல்லுவான், எல்லாருக்கும் இப்படித்தானே நடக்குது. See, first of all, you will be sometimes compelled to accept some results, and even will be tempted with satisfaction about some results because that's happening to everybody else. சில பேர் சொல்லுவாங்க, ஒன்னும் பெருசாலாம் இல்லைங்க, சின்ன பிரச்சனை தான், சின்ன டிசீஸ் தான், டாக்டரோட போனேன் சரியாயிடுச்சு, அவ்வளவுதான், அதோட. ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்டெரக்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, we are compromising. வந்துருச்சு, மருந்து கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு, அவ்வளவுதான், இதுல என்ன இருக்கு? மருந்து எடுக்கிறது தப்புலாம் நான் சொல்ல வரல, ஆனா வாதைகள் கூடாது அணுகாதேன்னு அப்படி ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போகணும்ல. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மருந்து எடுத்துட்டு இதே போதும், இனிமேட்டு எத்தனை வட்ட பிரச்சனை இருந்தாலும் மருந்து போட்டுக்கலாம், சரியாயிடும். இந்த மைண்ட் செட் தான் தப்புன்னு நான் சொல்றேன். வாதை வரக்கூடாதுன்னு சொல்லணும். ஓகே, சோ இப்படி தப்புன்றோட இது ஒரு டிசப்ஷன். சோ இப்படி வஞ்சனைகளை அவன் சொல்லி நம்மளை வஞ்சித்து, பிசாசு எந்த அளவு ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க விசுவாசிகளை, தங்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் நிற்காமல் கோட்ல தொகை கிளம்பி போனா எப்படி இருக்கும்? பாதியில
ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்குங்க. அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் லாயர் பாக்குறான். அவன் பேசுறத பார்த்துட்டு ஆண் வாயை மூடிட்டு இவன் கோர்ட்டோட்டே கிளம்பி போயிட்டான்னா எவ்வளவு பெரிய தோல்வி அது. நிச்சயம் கேஸ் தோத்துரும் தெரியுமா? அப்படி உங்க லாயரோ நீங்க வித்ரா பண்ணி போயிட்டீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி லூஸ். அவன் சொல்றதான் கரெக்ட்னு ஆயிரும். நிறைய விசுவாசிகள் இப்படிதான் கிளம்பியே போயிட்டாங்க. இன்னும் ஆபால நிலை பல பேர் கோர்ட் இருக்குன்றதே மறந்து போய் உட்காந்துருக்காங்க. யோபு மாதிரி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கதான் செஞ்சாரு, எடுக்கலையா? வேற ஒருத்தன் எடுத்துட்டு போறான். அவனை பிடிக்க முடியும் உன்னால. அவனுக்கு எதிராக நீ ஆர்கியூ பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். அவன் கோர்ட்ல வந்து இது என்னோடதான் சொல்றான். இல்ல, அது உனக்குரியது. நீ அதை எடுத்துக்கொள்ள முடியும், நீ அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சோ இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு சொல்லிக்குது, போதிக்குது. ஆசீர்வாதத்தை படிக்க படிக்க தியானிக்க 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 உங்களுக்கு கோர்ட்ல பேசுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். கோர்ட்டுக்கு வழியே தெரியலாம், வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படின்னா என்ன? எப்படி ஒரு விஷயத்தை சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறது, எங்க அதுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறது, எப்படி அதுக்கு எதிராக அதை டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ பிசாசின் வஞ்சனைகளை பத்தி உடனே சொல்லிடுறேன். நீங்கள் தொடர்ந்து அதை ஏத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் வரமாட்டான், ஓடி போயிடும் அந்த ஏரியாவில். அது தொடர்ந்துனா என்னதான் நடந்தாலும் கான்ஸ்டன்டா யூஆர் ஹிட்டிங் அகேன், யூஆர் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட், யூஆர் ஸ்டாண்டிங் பட்டயத்தில் கொஞ்சம் ஓடி போயிடும். ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆவியின் வசனமாகிய பட்டயத்தின் ஆசீர்வாதம் என்கிற அந்த ஆஸ்பெக்ட், அதனுடைய ஒரு முக்கிய பகுதியான ஆசீர்வாதம் என்பதை நாம் மெடிடேட் பண்ணி அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டியது மிக மிக மிகவே அவசியமா இருக்கிறது. அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமையினால்தான் நாம் சத்துருவை மேற்கொள்ள முடியும். சோ ஆவியின் வசனமாய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்? இன்னைக்கு அதை எப்படி சொல்றேன், அது ஒரு உரிமையின் ஆஸ்பெக்ட் சொல்றேன். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பிங்கள். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சொல்லியிருக்கு? சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. புதிய காரியம் கர்த்தர் உருவாக்கி உங்க வாழ்க்கையில கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்களை பாதுகாக்கிற ஆசீர்வாதத்தின் காரியங்கள் இருக்கிறது. உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள பண்ணுகிற ஆசீர்வாதத்தின் காரியங்கள் இருக்கிறது. சோ ஆசீர்வாதத்துல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். அண்ட் ஒவ்வொரு நாட்கள்ல அந்த சீசன்ஸ்ல எதை பத்தி நீங்க தியானிக்கணும், அந்த நாட்களை எதை தியானிக்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு போதிக்க முடியும். ஏன்னா ஆசீர்வாதம் எடுத்தாலும் நிறைய இருக்கு, எதை தியானிக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை போதித்து நடத்துவார். சோ ஆசீர்வாதத்தின் வல்லமையை அறிந்து கொள்கிற ஒருவன், அனுபவிக்கிற ஒருவன் ஆவியின் பட்டயத்தை எளிதாய் பிசாசுக்கு எதிராக யூஸ் பண்ணுவான். பிசாசு வந்து அப்படியே அமுக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலை சொல்லி இது நடக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போது சொல்ற மாதிரி இருக்கும். கரெக்டா ஆவியில இருந்து வார்த்தை வரும், ஆசீர்வாதத்தின் வார்த்தை வரும், ஆசீர்வாதத்தின் வல்லமை செயல்படும். நீங்க சொல்லுங்க, நோ, ஐ வில் நாட் பி லைக் திஸ், ஐ வில் நாட் டை லைக் திஸ், ஆர் ஐ வில் நாட் ஸ்ட்ரகிள் லைக் திஸ், because I have the blessing of Abraham upon me. I have the blessing of Abraham upon me that separates me. அது என்னை வேறு பிரிக்கிறது, என்னை கிரௌட்ல இருந்து என்னை தனியா எடுத்துருது. கிரௌடுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது, கிரௌடுக்கு நல்லது நடக்கும் என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, ஆனா எனக்கு நடக்கும். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் மேல் இருக்கிறது. சோ இதை வந்து ஏன் ஆவியின் வசனமாகிய பட்டயத்தோடு நான் ஒப்பிடுறேன், கனெக்ட் பண்றேன்னா ரொம்ப முக்கியமான ரீசனுக்காக பண்றேன். ஏன் பண்றேன்னா வெறும் ஆசீர்வாதம் இருக்கு இருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எடுக்கும் போது இட் பிகம்ஸ் அலைவ். அண்ட் ரெகுலர் அதை எடுக்க, தொடர்ந்து எடுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் இருதயத்தின் பகுதிகள், நீங்கள் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த இருளிலிருந்து விடுதலையாகி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகள். ஆகவே நீங்க யூ கேன் ஆஸ்க் மோர் அண்ட் ரிசீவ் மோர் அப்படின்னு சொல்லி வஞ்சனைகளை உதைத்து தள்ள அது உதவி செய்கிறதா இருக்கிறது. சோ கர்த்தருடைய இது இன்னொரு விதத்துல ஹெல்ப் பண்ணும். என்னன்னா இப்ப கர்த்தருடைய வார்த்தை மெடிடேட் பண்ண என்னத்தை மெடிடேட் பண்றது? ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஆசீர்வாதத்தை மெடிடேட். எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார், எப்படி எல்லாம் ஆசீர்வதித்தார், ஆசீர்வதிக்கும் போது என்னவெல்லாம் நடந்தது, எப்படிப்பட்ட அற்புதமான கிரிகைகள்லாம் நடந்தது, ஆசீர்வாதம் எப்படி வேலை பார்த்தது, எப்படி ஜனங்களை விடுவித்தது, மேன்மைப்படுத்தியது. அப்ப நமக்கும் அது செய்யும் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். பாயிண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். நீங்க பல நாட்களா பிசாசுக்கு எதிர்த்து பேசாம இருந்துக்கலாம். இது பிசாசுக்கு எதிர்த்து பேசுகிற நாட்கள். These are the days where you stand against the devil and declare things against him, speak against him. எதிர்த்து பேசுகிற நாட்கள், பிசாசுக்கு எதிர்த்து பேசுகிற நாட்கள். இது நிறைய விதமான வஞ்சனைகள் வச்சிருக்கான். அதுல ஒண்ணு என்ன வச்சிருக்கான்னா,
ஒரு வியாதி வியாதியோ பலவீனோ நீ அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஏதோ தேவனுக்கே நீங்க ஏத்து நிக்கிற மாதிரி சொல்றோம். இல்ல, தேவனுக்கு ஏத்து நிக்கிற, விசுவாசி ஏத்து நிக்கிறோம். சரியா? சரி, செபிக்கலாம். Thank you, Father. 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 Hallelujah. Hallelujah. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக ராஜாக்கள் வர முடியாது. ஆதியாகமம் 14 ஒரு இன்சிடென்ட் பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தின் வல்லமையை பத்தி பார்க்கிறோம். சோதம் குமாரா ராஜாக்கள் ஒரு 4-5 பேரை, கேரளா குமேர், அப்புறம் இப்படிதான் பெரிய பெரிய ராஜ்யங்கள், சினையார் அப்படின்னு இந்த மாதிரி பெரிய ராஜாக்கள்லாம் வந்து இவங்களை தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடிச்சு இருந்தவங்களை ஆபிரகாம் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால் அதை மெல்கிசேதேக் வேற அந்த அதிகாரத்தை கனம் பண்றாரு, அதை அப்ரூவ் பண்றாரு, அக்ரி பண்றாரு. சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோ ஆபிரகாம் மேல அந்த ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஆசீர்வாதம் இருந்ததுனால இந்த வல்லமையுள்ள ராஜாக்களை அவன் மேற்கொண்டான். வல்லமையுள்ள ராஜாக்களை மேற்கொண்டான். ஹல்லேலூயா. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. And இவன் எதிர்த்து போனான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை உடையவன், ஆசீர்வாதத்தின் வல்லமை ஒரு மேல கிரியை செய்தான். ஹல்லேலூயா. அவன் பிசாசின் வஞ்சகங்களுக்கு எதிர்த்து நிற்பான், மேற்கொள்வான். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருக்கிறது, எங்கள் தலைகள் மேல் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் நாங்கள் வந்ததனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களுடையதாய் மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட மேன்மையான சத்தியங்களை எங்கள் கண்களுக்கு இன்னும் தெரிய ஆரம்பிக்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த வரும் நாட்கள் ஆசீர்வாதத்தை வெறும் நான் கேள்விப்படுவதில்லை, அனுபவிக்கிற நாட்களாக இருக்க முடியாது. Let this be days where we will experience the power of blessing, which will help us to overcome every deception. Hallelujah. And when the power of blessing comes, deception goes, inheritance comes. Power of blessing comes, deception goes, inheritance comes. Hallelujah. அதாவது ஆசீர்வாதத்தின் வல்லமை வரும்போது வஞ்சனைகள் விலகி ஓடுகிறது, சுதந்திரங்கள் உங்களுடையதாகிறது, நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறீர்கள். தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, எங்களோடு பேசுகிறபடியால் நன்றி. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு இருதயத்திலே ஆழத்திலே சீல் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சத்ருவை நான் எடுத்து போடாதபடிக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பின்தொடர்கிறவர்களாய் அதை பெற்றுக்கொள்வர்களாய் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. My name Joshua. I'm doing finally BSc Agriculture. கார்னால தான் படிக்கிறேன், கோயம்புத்தூர். ஸோ லாஸ்ட் சண்டே just attended Joshua Brother meeting. எனக்கு சின்ன வயசுல இருந்து I had a problem. என்னன்னா, I'm too sensitive to cold. ரொம்ப ஆஃபனா எனக்கு இந்த கோல்ட் இஷ்யூ ரெகுலரா வரும். சின்ன வயசுல இருந்தே வந்துட்டே இருக்கும். ஏதாவது சாப்பிட்டாலும், ஏதாவது குடிச்சாலும் சரி, எல்லா டஸ்ட் அலர்ஜினாலும் சரி, I often used to get it. எனக்கு ரொம்ப அதிகமா வரும். அது பிடிச்சிச்சுன்னா இட் டேக்ஸ் ஒன் வீக் அப்புறம் தான் அது நார்மல் ஆகும். 1 வீக் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ என்னாச்சு, நான் அன்னைக்கு மார்னிங் சண்டே நான் வெளியே சர்ச் போயிட்டு, சரியான வெயில், பட் நாங்கள் விளாண்டுட்டு ஐ ஹேட் சம்திங் கூலாக குடிச்சோடனே உடனே கோல்டு பிடிச்சிச்சு. 1 வீக்கா எனக்கு இல்லை, ஐயோ பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு I was feeling சடன். மத்தியானம் சரியான கோல்டு. திடீர்னு இங்கே கிளைமேட் மாறிட்டு மத்தியானத்துல சரியான மழை, டோட்டலா மாறிடுச்சு. ஸோ செம கோல்டு எனக்கு. நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ வாஸ் ஸ்னீசிங். ரொம்ப தும்மிட்டே தான் இருந்தேன். ஈவன் நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண கூட ஐ குடன்ட் சிட் ப்ராப்பர்லி. எந்திரிச்சு வெளியே போயிட்டு தான் இருந்தேன். ஃபுல்லா பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்ல மீட்டிங் முடிஞ்சோன்னா த ஹீலிங் பார்ட் he was ஸ்பீக்கிங். அப்போ நான்
அவர் சொன்ன வேர்டு எனக்கு ஒண்ணு ஹைலைட் ஆச்சுன்னா, இப்ப நான் ப்ரேயர் பண்றதுல இல்ல, உங்களுக்குள்ள உள்ள ஸ்பிரிட், உங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மூலமா அது நடக்கும், நான் சொல்றதுனால அது இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த வேர்டு சம்திங் எனக்கு ஏதோ ஹைலைட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் ஹேட் தட். சடனா ஐ ஃபெல்ட், எனக்கு அந்த அந்த ஃபுல் மீட்டிங்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சடனா ஐ ஃபெல் லைக் தெர் இஸ் கிளியரன்ஸ் இன் மை நோஸ். உள்ள என் வாய்ஸ்லாம் மாறிடுச்சு. கோல்டு பிடிச்சாலே வாய்ஸ் மாறிடும். பட் ஐ ஸ்டார்டட் டு ஃபீல் தட் ஐம் கெட்டிங் மை நார்மல் வாய்ஸ். ஸோ நான் அது கன்ஃபார்ம் பண்றதுக்கே சரி இன்னைக்கு நைட்டு தூங்குவோம், தூங்கிட்டு நாளைக்கு காலையில பார்க்கலாம் ஹவு இஸ் தட் ஒர்க்ஸ் அப்படின்னு தூங்கிட்டு காலைல அகெயின் ஐ செக். காலைல அகெயின் பார்க்கும்போது எந்த ஒரு சிம்டமும் இல்லை, கோல்டுக்கான எந்த ஒரு சிம்டமும் இல்லை, டோட்டலா கிளியரா இருக்கு, வாய்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. அண்ட் ஈவன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அகெயின் ஐ ஹேட் கூலா ஏதாவது சாப்பிட்டேன். பட் அகெயின் கோல்டு பிடிக்கல இந்த வாட்டி. எனக்கு அது எப்பவுமே ஏதாவது கூலா சாப்பிட்டா பிடிச்சிரும், இந்த வாட்டி எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் சம்திங், அந்த உள்ள ஒரு ஃபீலிங் வருது எனக்கு, கம்ப்ளீட்டா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு. தட் வாஸ் ஸ்மால் நாலேஜ். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிக். பிகாஸ் விளாண்டு கூட நான் ரொம்ப இன்ஜுரி ஆக மாட்டேன். பட் இந்த கோல்டு வந்தாலே ஐ ஸ்லீப், நான் படுத்துருவேன், என்னால் எந்திக்கவே முடியாது. so many days or like so many weeks I'll be so bedridden. இந்த கோல்டு வந்தாலே நிறைய ப்ராப்ளம் எனக்கு இந்த கோல்டு அஃபெக்ட் பண்ணிருக்கு. பட் God really made me this to attend me on that day, and I had that healing. It is really wonderful. Glory to God. Amen, amen. Thank you, Joshua. Thank you. Towards brother, ஆக்சுவலா அவனுக்கு வந்து அவனை வந்து ஃபேமிலியில டீஸ் பண்ற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டான்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவனுக்கு கோல்டு இருக்கும். அவன் வந்து என்கிட்ட அதை விட்னஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே மீட்டிங் முடிஞ்ச நெக்ஸ்ட் என்னால அன்னைக்கு அட்டன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே அவன் சொன்னான், ஜாஷுவா பிரதர் சொன்னாங்க இப்ப வந்து ஹீலிங் ஆயிருக்கு, நீங்க சொல்லுங்க, நீங்க விட்னஸ் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஜஸ்ட் வாண்ட் செக் அதாவது எப்படி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணணும் மம்மி, அதனாலதான் நான் வந்து சொல்லலைங்கிற மாதிரி சொன்னான். அப்போ அகைன் அதை அவன் ரீசெக் பண்ணிட்டு தான் விட்னஸ்னா நீ கட்டாயம் இதை சொல்லணும், பிகாஸ் அவன் ஃபீல் பண்ணியிருக்கான். நீங்க சொன்ன நிமிஷத்துல எவ்ரி திங் வாஸ் கிளியர்ட், அதை அப்படியே ஃபீல் பண்ணியிருக்கான். அண்ட் மோரோவர் பிரதர், அவனுக்கு வந்து காட் அருமையா அவனை வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்பிரிட் வந்து இருக்கும், ஆனா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கிறான். ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹிம், அவ்வளவுதான். ஃபைனல் இயர் முடிக்கிறாரு அவர் கருணையால. தேங்க்யூ பிரதர். Okay. I really like that testimony because what he said, சொன்னது வந்து அதாவது நான் ஜெர்மனி நடக்குது அப்படின்றது வந்து that's not what God wants actually. God wants every believer, see at least for a believer. non-believer okay, இல்ல அவங்க இப்பதான் ஆண்டவருக்குள்ள வர்றாங்கன்னா ஓகே, பட் for every believer God wants them to have this glorious realization that they are a spirit being inside. அவங்களுக்குள்ள வந்து கர்த்தருடைய ஆவி அருளப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவி அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த மிகப்பெரிய அந்த ரியலைசேஷன், அந்த பெரிய சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து அதுதான் ரைட் வே. ஏன்னா அப்படி இருக்கும்போது எங்க இருந்தாலும் சரி, நீங்க எங்க போயிட்டு இருந்தாலும், என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும், ஒரு இந்த மாதிரி ஒரு சிக்னஸோ எனி அதர் ப்ராப்ளம், அது வந்து உங்களுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் கொடுத்திருக்க நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி, அந்த முழுமைக்குள் நுழையாதபடி உங்களை தடுக்கும் போது அந்த நேரத்துல மிகவும் உதவியாக இருக்கும். ஜென்ரலாவே வந்து நாம் கர்த்தரோடு இணைந்து இருக்கிறோம், கர்த்தரோடு இசைந்து இருக்கிறோம், அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிரேட்டர் ரியாலிட்டிஸ் எல்லாம் நாம் அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இப்படி அநேக சாட்சிகளை இன்னும் ஆண்டு எழுப்பார் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த கர்த்தருடைய சத்தியங்களை நாம் பேசிட்டு இருக்கோம். we are speaking the truths of God, truths of the spirit, ஆவியின் சத்தியங்களை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அது அனுபவமாய் மாறும் என்று நான் நம்புகிறேன். சரி, once again thank you for the testimony. God bless you. See you in the next meeting. Thank you.